உள்ளை சீபனா இல்லாமா கத்தபல்லாகுலனா, அல்லாஹ் விதித்ததை தவிர வேறு எதுவும் எங்களை அணுகாது என்று நபியை கூறுகிறார். அல்லாஹ் எதை நாடி இருக்கிறானோ அதுதான் எனக்கு வருமே தவிர எந்த ஒரு நன்மையானாலும் தீமையானாலும் அல்லாஹ் நாட்டத்தை தவிர வேற எதுவும் எங்களை அணுகாது. இதுதான் ஒரு மூமின் படிப்பினை பெற வேண்டிய முக்கியமான விஷயம். அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு பார்த்து அல்லாஹ் சொல்றான், நபியே நீங்க சொல்லுங்க, என்ன சொல்லுங்க, அல்லாஹ் எனக்கு எதை நாடி இருக்கிறானோ அல்லாஹ் விதித்ததை தவிர வேறு எதுவும் எங்களை அணுகாது. அப்படி நம்பணும். அல்லாஹ் ஒரு துன்பத்தை நமக்கு நாடி அந்த துன்பத்தை இந்த தகடு தடுத்துரும் என்ன ஆயிரும், அல்லாஹ்வை விட இதுக்கு பவர் இருக்குன்னு அர்த்தம். அல்லாஹ் மேல நம்ம வைக்க வேண்டிய நம்பிக்கையே இதன் மீது நமக்கு இன்பத்தை தர்றது இதுதான், நம்முடைய துன்பத்தை தடுக்கிறது இந்த தகடு தான், இந்த தாயத்து தான். அப்படி நம்பினா முடிஞ்சு போச்சு. முஸ்லிம்களில் பலர் அப்படி செய்கிறார்கள். அப்ப அதை கடுமையாக எதிர்க்க வேண்டிய தௌஹீத்வாதிகளாக இருக்கக்கூடியவர்களாக நாமே இதை கண்டும் காணாமல் சென்றோம் என்று சொன்னால் இதெல்லாம் ஒரு பெரிய தவறாகவே நமக்கும் தெரியாது, சாதாரணமா போயிடும். நம்ம குடும்பத்தில் நம்ம வீட்டிலேயே ஒரு பையன் இந்த மாதிரி சின்ன பிள்ளை ஒரு பையன். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال رسول الله صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய ஏக இறைவனாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் புதுக்கோட்டை நகர கிளை ஒன்று சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய தர்பியா நிகழ்ச்சியில அல்லாஹுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவிலே அறிந்து அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்தோடு நாம் எல்லாம் இங்கு குழுங்கியிருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, இந்த தருணத்தில தௌஹீதில் தடம்புரலும் தௌஹீத்வாதிகள் என்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே நம்மை படைத்து ஏராளமான அருட்கொடைகளை வாரி வழங்கியிருக்கின்றான். அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய அருட்கொடைகளிலேயே மிகப்பெரிய ஒரு அருட்கொடை என்றால் இந்த ஏகத்துவம் என்ற இந்த தௌஹீது தான். இந்த உலகத்துல நாம் வாழ்வதற்கு ஏற்றவாறு நம்மை சுற்றி இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள், நாம் வாழ்வதற்கான அனைத்து விதமான வசதிகளுமே அல்லாஹ்வுடைய அருள் தான். இந்த அருள் எல்லாம் பொதுவாக நாம் எவ்வாறு நினைப்போம் என்றால், நாம் மரணிக்கக்கூடிய காலம் வரையிலும் அல்லாஹ் எனக்கு வழங்கியிருக்கக்கூடிய அருட்கொடைகள் என்னை விட்டும் அகன்று விடக்கூடாது என்றுதான் எல்லாருமே ஆசைப்படுவோம். இப்போ உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா, நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய உடல் உறுப்புகள் இருக்குதுல்ல, நம்ம பார்க்கக்கூடிய கண், பேசக்கூடிய நாவு, நடக்கக்கூடிய கால், கை, எல்லாமே சரி, இது ஒவ்வொன்றுமே அல்லாஹ்வுடைய அருள். ஏதேனும் ஒரு உறுப்பு செயல்படாம இருந்துச்சுன்னு வச்சுக்கிறீங்க, யோசித்து பாருங்கள், அது எவ்வளவு பெரிய ஒரு இழப்பு நமக்கு. அது இல்லாமல் நம்முடைய மற்ற காரியங்களை செய்வது எவ்வளவு சிரமமானது. கண் இல்லைன்னா என்ன ஆகும்?
கண் இல்லவென்றால் நம்முடைய சராசரியான அந்த தேவைகளை நாம் செய்யக்கூடிய அந்த தேவைகள் எல்லாம் முடங்கக்கூடிய அளவுக்கு எவ்வளவு சிரமமான ஒரு காரியம். இது மாதிரி ஒவ்வொரு உறுப்புகளுமே அது செய்யக்கூடிய வேலைகளை நாம் சிந்திச்சு பார்த்தோம்னா இது ஒவ்வொன்றுமே மிகப்பெரிய அருக்கொடைன்னு வழங்குவோம். அப்ப இது போன்று நாம் அருந்தக்கூடிய நீராக இருக்கலாம், சாப்பிடக்கூடிய உணவாக இருக்கலாம், இருக்கக்கூடிய இருப்பிடமாக இருக்கலாம், நாம் சுவாசிக்கக்கூடிய காற்றாக இருக்கலாம், அல்லாஹ் வழங்கக்கூடிய அருள் மலையாக எல்லாமே இறைவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய அருக்கொடைகள் தான். ஆனா இதையெல்லாம் நம்ம என்ன நினைப்போம், இந்த அருக்கொடைகளில் எந்த ஒன்றும் நான் வாழக்கூடிய காலகட்டத்திலேயே என்னை விட்டும் சென்று விடக்கூடாது. இப்ப நம்ம கண்ணு இருக்குதுன்னா நம்ம என்ன நினைப்போம், நம்ம மௌத்தா போற வரையும் என் கண் பார்வை நல்லா இருக்கும், அதான் எல்லாம் ஆசைப்படுவோம். சொத்து சுகம் செல்வங்கள் இருக்குதுன்னா நம்ம மௌத்தா போறதுக்குள்ள இது எல்லாமே முடிஞ்சு போய் வறுமையில போயிடும் யாரும் ஆசைப்படுவோமா? நான் மரணிக்கும் காலம் வரையிலும் என்னை விட்டும் இது என்ன செஞ்சிடக்கூடாது, அகன்று விடக்கூடாதுன்னு நினைப்போம். நினைக்க வேண்டும், அப்படித்தான் நினைக்க வேண்டும். ஏன், அல்லாஹுடைய அருளை பொறுத்த வரையிலும் அல்லாஹுடைய அருள் நம்மை நோக்கி இறங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். அப்ப அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய நாம் ஆசைப்படக்கூடிய இந்த அருள் எல்லாம் இந்த உலகத்தோடு முடிந்து விடக்கூடியது. எது நம்மை இறுதி வரை நம்மோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமோ அது எல்லாமே மரணித்து விட்டால், நம்மை கபருக்குழியில கொண்டு போய் அடக்கி விட்டால் இந்த உடல் உறுப்புகள் அங்க வருமா? அது 2 நாள் அப்படி சிதைஞ்சு போயிடும், மக்கி மண்ணா போயிடும். இங்கே சேர்த்து வச்சிருக்கக்கூடிய சொத்து சுகங்கள், செல்வ செழிப்புகள், மாட மாளிகைகள் இதெல்லாம் நமக்கு வரப்போகுதா? இந்த நகை நட்டுலாம் வரப்போகுதா நாளை கபருக்குழிக்கு? அதுவும் வராது. நம்முடைய பிள்ளைகள், அதுவும் அல்லாஹ்வுடைய அருட்கொடை தானே. அவர்களாவது நாளைக்கு மௌத்துக்கு பிறகு வருவாங்களா, கபருக்கு வருவாங்களா? முடிஞ்சு அடக்கிட்டதும் முடிஞ்சிருச்சு, எல்லாம் திரும்பிடும். அப்ப அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய அருட்கொடைகளில் மிகப்பெரிய ஒரு அருள் இந்த உலகத்தில் மட்டுமல்ல, நாம் மரணித்த பிறகு கபுர் வாழ்க்கையில் மட்டுமல்ல, கபுர் வாழ்க்கைக்கு பிறகு மறுமையிலே உயர்ந்த சொர்க்க சோலைக்கு நம்மை அழைத்து செல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருட்கொடை, மிகப்பெரிய ஒரு சாதனம் என்று சொன்னால் இந்த தௌஹீத் மட்டும்தான். இந்த தௌஹீத் இல்லைன்னு வச்சுக்கிறீங்க, இந்த உலகத்தில் வேண்டுமானால் ஏதோ ஒரு சொகுசாக இருப்பதை போன்று, ஒரு இன்பமாக இருப்பதை போன்று ஒரு தோற்றம் ஏற்படலாம். ஆனால் இந்த உலகத்திலும் அழிவுதான், மறுமையிலும் மிகப்பெரிய இழப்பாக ஆகிவிடும். அப்ப தௌஹீத் என்பது மிகப்பெரிய அருட்கொடை என்பதை முதலில் நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா? இந்த அருட்கொடையை பொறுத்தவரையிலும் எல்லாருக்கும் கிடைச்சிடாது. கண்ணு நமக்கு எல்லாருக்குமே நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமே, இவர்கள் இந்த சமுதாயம் அந்த சமுதாயம் இதெல்லாம் கிடையாது. எல்லா சமுதாயத்தவர்களுக்கும், ஆண் பெண் எல்லாருக்கும், ஏன் கடவுளே இல்லை என்று மறுக்கக்கூடியவர்கள் யாரா இருக்கட்டுமே எல்லாருக்குமே மற்ற அருட்கொடைகள் கூட என்ன செஞ்சிடும், கிடைத்து விடும். சிலர்களுக்கு விதிவிலக்காக ஏதாவது ஒரு அருட்கொடைகள் அல்லாஹ் என்ன செய்வான், சோதிப்பதற்காக எடுத்து விடுவான தவிர மற்றபடி சராசரியா என்ன செய்யும், எல்லாமே கிடைச்சிடும். இதுக்கு முன்னாடி நான் சொன்ன விஷயங்கள்லாம், தௌஹீதுங்கிற அருள் இருக்குதுல்ல, இது எல்லாருக்கும் கிடைக்காது. அல்லாஹ் சிலருக்குத்தான் அந்த ஏகத்துவத்தை நாடுகிறான், சொற்பமான நபர்களுக்குத்தான் அந்த வாய்ப்பை அல்லாஹ் என்ன செய்கிறான், கொடுக்கின்றான். அந்த சொற்பமானவர்களில் நாமும் ஒருவராக இருக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுவது மட்டுமல்ல, இறுதி மூச்சு வரையிலும் அதில் நிலைத்து நிற்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் கோரிக்கை வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த தௌஹீத் இல்லை என்று சொன்னால் ஒட்டுமொத்த மறுமை வாழும் நாசமாகிவிடும். மிகப்பெரிய பாக்கியம் என்பதை எந்த அளவுக்கு நாம் புரிஞ்சுக்கணும்னா, இந்த தௌஹீதை சொல்வதற்குத்தான் பல இறை தூதர்கள் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார்கள். இந்த ஏகத்துவத்தை போதிக்கிறது தான். மற்ற பணிகள்லாம், மற்ற சமுதாய பணிகள்லாம் அடுத்ததுதான். முதல் பணி என்னது? அனைத்து நபிமார்களுடைய முதல் பணி லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்ற இந்த ஏகத்துவத்தை சொல்வதற்குத்தான் எல்லா நபிமார்களுமே அனுப்பப்பட்டாங்க. அதுக்கடுத்து மக்களுக்கு செய்யக்கூடிய தொண்டுகள், சமுதாய போராட்டங்கள், இதுவெல்லாம் அடுத்து.
முதல் விஷயமே இந்த அடிப்படைய, அல்லாஹ் ஒருவனை தவிர வேற யாரையும் வணங்காதீங்க, அவனுக்கு யாரையும் இணை கற்பித்து விடாதீர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த ஏகத்துவ முழக்கம்தான் நபிமார்களுடைய முழக்கம். அப்படிப்பட்ட ஏகத்துவத்தை முழங்கிய, ஏகத்துவத்தை சொல்வதற்காகவே அனுப்பப்பட்ட அந்த இறை தூதர்களுடைய குடும்பத்தினர்ல பல நபருக்கு கூட இந்த ஏகத்துவம் கிடைக்கவில்லை. பல ஆண்டுகள் இந்த ஏகத்துவத்தை பிரச்சாரம் செய்த பல நபிமார்களுடைய குடும்பத்தினருக்கு கூட அவர்களில் பலருக்கு ஏகத்துவம், இந்த தௌஹீத் கிடைக்கவில்லை என்று திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில நபிமார்களுடைய வரலாறுகளை எடுத்துச் சொல்கிறார். உதாரணத்துக்கு நாமெல்லாம் திருமறை குர்ஆன்ல படித்த ஒரு நபியுடைய வரலாறு, நூஹ் அலைஹிஸ்ஸலாம். எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அவங்க அந்த மக்களிடத்தில் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தாங்க? எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்ததாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்? எத்தனை ஆண்டுகள்? 100? 900? 1000 ஆண்டுகளா? 1000 ஆண்டுகளுக்கு 50 ஆண்டுகள் குறைவு. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களிடத்துல எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்ததாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்னு சொன்னா, 1000 ஆண்டுகளுக்கு 50 ஆண்டுகள் குறைவாக வாழ்ந்தார்கள். அப்படின்னா 950 ஆண்டுகள். 950 ஆண்டுகள் நம்ம நினைக்கலாம் 950 வருஷமா வாழ்ந்திருப்பாங்க அந்த காலத்துல. இன்றைக்கு உள்ள சராசரி ஆயுள் காலம் தான் 60ல இருந்து 70. அன்றைய காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமான ஆண்டுகள் வாழ்ந்ததாக இன்றைக்கு உள்ள அறிவியல் விஞ்ஞானமே என்ன செய்கிறது, ஒத்துக்கொள்கிறது. இப்ப நம்ம காலத்துல கூட சில நபர்கள் 100 வயசுக்கு மேல எல்லாம் வாழ்ந்த, போன வாரம் ஒரு செய்தி கூட படிச்சோம், 142 வயசுல ஒருத்தருக்கு தான் மௌத்தா போயிருக்கிறார் சவுதியில. அப்போ இந்த காலத்திலேயே 100 வயசு தாண்டி வாழக்கூடியவர்கள் 142 பாத்துக்கிறங்க. அப்ப எத்தனை தலைமுறை அவர் பார்த்திருப்பாரு. அப்ப இந்த மாதிரியாக இன்றைய காலத்திலே வாழ்ந்திருக்கிறாங்கன்னா, அப்ப பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த அந்த நபர்கள் அந்த காலகட்டத்தில் அதிகமான ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறாங்க. அதுல நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 950 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் என்று வருகிறது. அவங்களுக்கு மற்ற இறை தூதர்களை எல்லாம் விட அதிகமான அளவுக்கு அவங்க அந்த மக்களிடத்தில் என்ன செஞ்சிருப்பாங்க, அதிகமான பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருப்பாங்கிறதும் என்ன செய்யுது அதுல புரிகிறது. ஏன்னா அல்லாஹ் குறிப்பிட்டு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறான், அவர்கள் இவ்வளவு ஆண்டுகள் வாழ்ந்ததாக அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்றான். அவ்வளவு ஆண்டுகள். இப்ப நம்ம இந்த தமிழகத்துல ஏகத்துவ பிரச்சாரத்தை எடுத்துக்கிட்டா, இப்ப நம்ம ஜமாத் மூலமாக, ஜமாத்துடைய பெயர்களில் சில மாற்றங்கள் வந்திருந்தாலும் கூட தமிழகத்தில் ஏகத்துவ பிரச்சாரம் வேறொன்றை எடுத்துக்கொண்டால் ஒரு 35-40 வருஷம் தான். ஆனா அவர்கள் பல 100 ஆண்டுகள் எடுத்திருப்பாங்க, ஏகத்துவத்தை எடுத்து சொல்லியிருப்பாங்க. ஆனா அப்படிப்பட்ட ஏகத்துவத்தை முழங்கிய நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களை எவ்வளவு, எத்தனை லட்சக்கணக்கான மக்களை வென்று எடுத்திருக்கணும். 900 ஆண்டுகள் அவங்க பிரச்சாரம் செஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னா, அப்ப எவ்வளவு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் தௌஹீதுக்கு வந்திருக்கணுமா இல்லையா? அந்த பிரச்சாரத்தை கேட்டு சொற்பத்திலும் சொற்பமான நபர்களை தவிர, சில பலகீனமான விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில நபர்களை தவிர மற்ற அனைத்து நபர்களும் அன்றைக்கு உலகத்துல வாழ்ந்த, ஏன்னா உலக மக்களுக்கு தூதர் அவங்க ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு தூதர் அனுப்பப்படல. ஈசா நபி எடுத்துக்கொண்டா இஸ்ரவேல் சமுதாயத்துக்கு மட்டும்தான் தூதர், உலக மக்களுக்கு தூதர் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகில உலக மக்களுக்கும் அவங்கதான் தூதர். சில நபிமார்கள் அல்லாஹ் என்ன செய்வான்னா, அந்த சமுதாயத்துக்கு மட்டும் அல்லாஹ் என்ன செய்வான், ஒரு ஊர்ல மக்கள் வசிக்கிறாங்களா அந்த ஊர்வாசிகளுக்கு மட்டும் தூதர் அனுப்புவான். மதியன் என்ற பகுதியில் இருக்கான மதியன் வாசிகளுக்கு மட்டும் சில பேரை தூதர் அனுப்புவான். இஸ்ரவேலர்களா இஸ்ரவேலர்களுக்கு மட்டும் சிலர் அல்லாஹ் தூதர் அனுப்புவான். ஆனா அகில உலக மக்களுக்குமே தூதராக அல்லாஹ் ஒரு சில நபிமார்களை தான் அல்லாஹ் அனுப்பி இருக்கிறான். அந்த வரிசையிலே முதலாவது உலக மக்கள் அனைவருக்கும் தூதராக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனுப்பிய ஒரு இறை தூதர் தான் நூஹ் நபி. அவங்க பல 100 ஆண்டுகள் அவங்க பிரச்சாரம் செஞ்சிருப்பாங்கன்னு சொன்னா, அன்றைக்கு வாழ்ந்த மக்களில் அதிகமான மக்கள் இந்த ஏகத்துவத்தை ஏற்றிருக்கணுமா இல்லையா? ஆனா அந்த வரலாறுகளை திருமறை குர்ஆனை நீங்கள் படித்து பாருங்கள், அவர்கள் பெற்ற புள்ள கூட தௌஹீதை ஏற்றுக்கொள்ளவில்லை. நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் இந்த தௌஹீது கொள்கை ஏற்றுக்கொள்ளாத ஏகத்துவத்தின் எதிரியாக இருந்திருக்கிறார்.
நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகனை விடுங்க, நூஹ் நபியுடைய மனைவி லைஃப் பார்ட்னர்ங்கறாங்கல்ல, வாழ்க்கையில எந்த ஒரு இன்ப துன்பத்திலையும் பங்கெடுத்துக் கொள்வதானே மனைவி, கணவன் மனைவிங்கிற உறவு அப்படித்தானே. அப்ப பக்க பலமாக ஊர் மக்கள் தான் ஏத்துக்கிறல, சரி ஏதோ பெற்றதையும் ஏத்துக்கிறல, சரி பக்க பலமாக மனைவி நிக்கணுமா இல்லையா? ஆனா இங்க என்ன நடக்குது? நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த மக்களிடத்திலே பல முறை பிரச்சாரம் செய்கிறார்கள். எந்த அளவுக்கு? பகலில் பிரச்சாரம் செய்கிறார்கள், இரவில் பிரச்சாரம் செய்கிறார்கள், ரகசியமாகவும் அழைக்கிறார்கள், பகிரங்கமாகவும் அழைத்து பார்க்கிறார்கள். இப்படி எல்லாம் நூஹ் நபியே சொன்னதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இப்படி அழைச்சு பார்த்தும் கூட ஊர் மக்கள் ஏத்துக்கல, வீட்லயும் குடும்பத்தார்கள் கூட ஏத்துக்கல. நூஹ் நபியுடைய மனைவியை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது காபிர்களுக்கு முன்னுதாரணம் அல்லாஹ் சொல்றான். இறை மறுப்பாளர்களுக்கு முன்னுதாரணம் என்றால் நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவியும் லூத் நபியுடைய மனைவியும் என்று திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான். அப்போ பல இறை தூதர்களுடைய குடும்பத்தினரே இந்த ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது வரலாறை நாம் புரட்டி பார்க்கும் போது புலப்படுகிறது. அதே மாதிரி ஏகத்துவ பிரச்சாரம் என்றால் ஒரு இறை தூதரை ரொம்ப ரோல் மாடலா எல்லாருமே பிரச்சாரமா பேசுவோம், எல்லாருமே அதை ரோல் மாடலா எடுத்துக்கிறோம். ஏகத்துவ பிரச்சாரம்னா இவரை மாதிரி நம்ம தில்லா பேசணும், இவர் மாதிரிதான்பா சத்தியத்தை போட்டு உடைக்கணும், சத்தியத்தை துணிச்சலா பேசணும், எவ்வளவு துன்பம் வந்தாலும் எவ்வளவு சோதனை வந்தாலும் நாம் துவண்டு போய்விடக் கூடாது, எதிர்கொள்ள வேண்டும் என்று ஒரு இறை தூதரை குறித்து முன்மாதிரியாக அல்லாஹ் குர்ஆன்ல என்ன செய்யறான்? ஒட்டுமொத்த மக்களுக்கு முன்மாதிரியா அல்லாஹ் என்ன செய்யறான்? ஒரு இறை தூதரை அல்லாஹ் சொல்றான், எல்லா மக்களுக்கு இமாம் என்றும் சொல்கிறான். அப்படிப்பட்ட ஏகத்துவ இமாமாக ஒரு இறை தூதரை அல்லாஹ் குறிப்பிடுகிறானே, அந்த இறை தூதர் யாரு? சொல்லும் போதே உங்களுக்கு தெரியுது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஒரு சத்தியத்தை எந்த அளவுக்கு துணிச்சலர், ஒட்டுமொத்த சமுதாயமே எதிர்க்குது, தன்னந்தனி நபர். இன்ன இப்ராஹிம கான உம்மா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இப்ராஹிம் என்ற அந்த தனி மனிதரே ஒரு சமுதாயமாக இருந்தார். ஒரு சமுதாயம் செய்ய வேண்டிய ஒரு புரட்சியை, ஒரு சமுதாயம் செய்ய வேண்டிய ஒரு மிகப்பெரிய பிரச்சார களத்தை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தார்கள் என்றால், அந்த இப்ராஹிம் நபிக்கு பல சிறப்புகளை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். மறுமை நாள்ல அவர்களுக்குத்தான் முதலாக ஆடை அணிவிக்கப்படும், அவ்வளவு பெரிய சிறப்பு. இன்னும் சொல்ல போனா குர்ஆன்லயே எந்த இறை தூதருக்கும் கொடுக்காத ஒரு சர்டிபிகேட். நீ குர்ஆன்ல பல இறை தூதர்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா இல்லையா? 25 நபிமார்களை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இன்னும் பல நபிமார்களுடைய பெயரை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லல. 25 நபிமார்கள் மட்டும்தான் நினைச்சிடக்கூடாது, நிறைய நபிமார்கள் இருக்கிறாங்க, நமக்கு தெரியாது. சில நபிமார்களுடைய வரலாறுகளை அல்லாஹ் நமக்கு கூறியிருப்பதாக அல்லாஹ் சொல்றான். அந்த நபிமார்கள்ல எந்த நபிமார்களுக்கும் கொடுக்காத ஒரு சான்றிதழை குர்ஆன்ல அல்லாஹ் ஒரே ஒரு இறை தூதருக்குத்தான் சொல்றான். என்ன சான்றிதழ் தெரியுமா? வத்தஹதல்லாஹு இப்ராஹிம கலீலா, இப்ராஹிமை அல்லாஹ் உற்ற தோழராக ஆக்கி கொண்டான். அல்லாஹ்வுக்கு உற்ற தோழர்னா எவ்வளவு பெரிய பாக்கியம், அதை விட ஒரு சிறப்பு இருக்குதா? அகில உலகத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய அனைத்து ரப்புல் ஆலமீனாக இருக்கக்கூடிய அனைத்துக்குமே சர்வ வல்லமை படைத்திருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனுக்கு ஒரு மனிதனாக, இறைவனுடைய படைப்புகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய மனித படைப்பில ஒருவரை அல்லாஹ் சொல்கிறான், இவர் எனக்கு உற்ற தோழர். எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு இது! அவ்வளவு சிறப்பு மிக்க அந்த இறை தூதருடைய தகப்பன் இஸ்லாத்தினுடைய எதிரி, ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏகத்துவத்தின் எதிரியாக எந்த இறை தூதர் ஏகத்துவத்தின் முன்மாதிரியாக இருந்தார்களோ, ஏகத்துவத்தை துணிச்சலோடு எதிர்கொண்டார்களோ, ஏகத்துவ பிரச்சாரத்தை துணிச்சலோடு பிரச்சாரத்தை செய்தார்களோ, அந்த இறை தூதரை பெற்ற தகப்பன் இருக்காரே, அவர் ஏகத்துவத்தின் எதிரியா இருந்தார். அவருக்கு தௌஹீது கிடைக்கல. அல்லாஹ்வுடைய உற்ற தோழருடைய தகப்பனாருக்கு தௌஹீது கிடைக்கலன்னா அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது என்றால் இதை விட ஒரு அறுப்படை இருக்குதா? யோசித்து பாருங்க. தௌஹீதுங்கிறத சாதாரண நினைத்து விடக்கூடாது. எத்தனையோ சித்தாந்தங்கள் இருக்கிறது, எத்தனையோ கொள்கை கோட்பாடுகள் இருக்கிறது. அது போன்று இது ஒரு கொள்கை எனக்கு பிடிச்சிருக்கு அதனால வந்திருக்கிறேன், இது நம்ம வந்த மாதிரி கிடையாது. இது எல்லாருக்கும், நபிமார்களுடைய சொந்த பந்தங்களுக்கு, அவங்களுடைய வீட்டில் இருந்த குடும்பத்தினரே இந்த தௌஹீதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களுக்கே இந்த பாக்கியம் கிடைக்கவில்லை. அவர்களுக்கு அல்லாஹ் இதை நாடவில்லை. யாருக்கு அல்லாஹ் நாடி இருக்கிறானோ அவர்களுக்குத்தான் தௌஹீத் கிடைக்கும்.
இன்றைக்கு நம்ம இந்த ஏகத்துவத்தை நோக்கி வந்திருக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு அருக்கொடை நமக்கு வந்திருக்கிறது என்றால் நம்ம என்ன ஆசைப்படணும்? மற்ற அருக்கொடைகளை எந்த அளவுக்கு நம்ம இறுதி வரை என்னோடு இருக்க வேண்டும், அல்லாஹுடைய அருள் என்னோடு நான் மரணிக்கும் வரை என்னை விட்டு அகன்று விடக் கூடாது என்று எப்படி ஆசைப்படுவோமோ அதை விட கூடுதலாக ஆசைப்பட வேண்டும். எதுக்கு? நம்முடைய கைகால் மீது ஆசைப்படுவதை விட, கண் மீது ஆசைப்படுவதை விட, உடல் உறுப்புகள் மீது ஆசைப்படுவதை விட, சொத்து சுகத்தின் மீது ஆசைப்படுவதை விட அதிகமான ஆசை எதன் மீது பட வேண்டும்? நான் மௌத்து வரை, என்னுடைய உடலிலிருந்து பிரியக்கூடிய கடைசி மூச்சு வரை இந்த கொள்கையில் இருந்து நான் சருகி விடக்கூடாது, தடம் புரண்டு விடக்கூடாது என்று உறுதியாக யார் இருக்கிறார்களோ, அந்த உறுதியாக இருப்பது மட்டுமல்ல, இதற்காக அல்லாஹ்விடத்திலே கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்க பிரார்த்தனை செய்யணும். அல்லாஹ்வும் அதுக்கான பிரார்த்தனை கற்றும் தருகிறான். எப்படி கற்றுத் தருகிறான்? இன்றைக்கு நாம தௌஹீதுல இருந்து கொண்டு நாம பல அமல்கள் செய்கிறோம். நாம் செய்யக்கூடிய அமல்கள் தௌஹீத் கொள்கையில இருந்து கொண்டு செய்யும் போதுதான் அந்த அமல்களுக்கு வேலை இருக்கு. இப்ப ஐவேளை தொழுகிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஐவேளை தொழக்கூடிய எல்லாருக்கும் கூலி கிடைச்சிருமா? அல்லாஹ் தொழுகை ஏத்துக்குவானா? சொல்லுங்க ஆகும். ஐவேளை தொழுகை ஒருத்தர் தொழுகிறாரு, ஐவேளை தொழுகக்கூடிய யார் தொழுதாலும் 5 வேளை யார் தொழுதாலும் நல்லா தொழுகை ஏத்துக்குவானா? அப்ப அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படனா முதல்ல என்ன அவசியம்? சொல்லுங்க. இணை வைக்காமல் தொழுகணும். முதல் அடிப்படையான விஷயமே என்னன்னா, வர்றாங்க அவங்களுக்கு சேர் கொஞ்சம் முன்னாடி இவங்களுக்கு முன்னாடி விரைவா அமருங்க. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஒருவர் செய்யக்கூடிய அமல்கள் அது தொழுகையாக இருக்கலாம், ரமலானில் வைக்கக்கூடிய நோன்பாக இருக்கலாம், இன்ன பிற வணக்க வழிபாடுகள் எதுவாக இருந்தாலும் அந்த அமல்கள் அல்லாஹ்விடத்திலே எப்போது ஏற்றுக்கொள்ளப்படும்? முதல் அம்சமே அவரிடத்தில் அல்லாஹ்வை நம்ப வேண்டிய முறையில் அவர் நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். ஏகத்துவ கொள்கையில் அவர் சரியான முறையில் இருக்க வேண்டும். இது அடிப்படை. அல்லாஹ் அப்படிதான் சொல்றான், இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத். ஈமான் கொண்டு நல்லறங்கள் செய்பவர்களுக்கு தான் சொர்க்க சோலைகள் இருப்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். வெறும் நல்லறங்கள் செய்யக்கூடியவர்களுக்கு எல்லாருக்கும் வெற்றி கிடையாது. அல்லாஹ் ஒரு வசனத்துல சொல்லும் போது ஃபமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா, அணு அளவு நன்மை செய்தவரும் அதனுடைய பலனை அங்கே காண்பார்னு அல்லாஹ் சொல்றான். ஆனா அந்த அணு அளவு நன்மை செய்தவருக்கும் நன்மை எப்போது கிடைக்கும்? அது பலன் எப்போ கிடைக்கும்? முதல் அடிப்படையாக ஈமான்ல கரெக்டா இருக்கணும், அல்லாஹ் மீது வைக்க வேண்டிய நம்பிக்கையில் கரெக்டா இருக்கணும். அப்ப ஷிர்க் செய்த நிலையில, ஏகத்துவ கொள்கையிலே இல்லாத நிலையில் ஒருவர் ஐவேளை தொழுகிறார், ரமலான் முழுவதும் காலை முதல் மாலை வரை பசித்திருக்கிறார், லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவழித்து தான தர்மம் செய்கிறார், ஹஜ்ஜி என்ற வணக்கத்தை ஒன்றுக்கு பலமுறை செய்துவிட்டு வருகிறார். எது செய்தாலும் சரி, இந்த ஏகத்துவம் இல்லை என்றால் அனைத்து அமல்களும் சுக்குநூறா போயிடும். அடிப்படை அம்சமே என்ன? தௌஹீத் தான். நம்முடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படணும்னா அப்படிப்பட்ட இந்த ஏகத்துவ கொள்கை, இன்னைக்கு இந்த கொள்கையில இருந்து கொண்டு தொழுகிறோம், தான தர்மம் செய்கிறோம், நோன்பு நோக்கிறோம், பல்வேறு அமல்கள் செய்கிறோம் என்றால் இதற்கெல்லாம் நன்மைகள் பதிவு செய்யப்படும். ஆனால்
இந்த நன்மைக்கான பலனை, இந்த நாம் செய்யக்கூடிய இந்த அமல்கள் நாளை நம்மை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லணும்னா அதுக்கு ஒரு டிமாண்ட், நிபந்தனை என்ன தெரியுமா? இந்த கொள்கையில இருந்து கொண்டு நாம் இன்னைக்கு செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே பதிவு செய்யப்பட்டாலும் அதற்கான கூலி எப்போது கொடுக்கப்படும்னா நாம் மௌத்தாக கூடிய அந்த கடைசி தருணம் வரை இந்த கொள்கையில இருந்தாலும், இந்த கொள்கையிலே இருந்து, இந்த தௌஹீதிலே இருந்து, இந்த ஈமான்ல உறுதியாக இருந்து அந்த நிலையில் அவர் மரணிக்கும் போதுதான் இப்ப செய்யக்கூடிய அமல்களுக்கு கூட அல்லாஹ்விடத்துல கூலி கிடைக்கும். இல்லைன்னா தெரியுமா, மௌத்தா போறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி, ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி, ஒரு நாளைக்கு முன்னாடி அவர் இந்த கொள்கையை விட்டு சருகி விட்டார்னு வச்சுக்கோங்க, தடம் புரண்டு விட்டார், ஏதோ ஒரு சைத்தானுடைய வலையில் விழுந்து இந்த கொள்கைக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லை என்றால் அல்லாஹ் எதை பார்ப்பான்? இத்தனை வருடம் இவர் தொழுது இருக்கிறார், இத்தனை வருடம் இவர் கொள்கையில இருந்திருக்கிறார், அதனால இவரை இந்த அமல்கள் வைத்து சொர்க்கத்துக்கு அனுப்பிடும் நல்லா அனுப்புவானா? ஒரு மனிதன் எந்த நிலையில் மரணிக்கின்றானோ அந்த நிலையில் தான் நாளை மறுமையில் எழுப்பப்படுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. எந்த நிலையில் ஒருத்த மரணிக்கிறான் என்ன அர்த்தம்? ஒருத்த முஃமினா மரணித்தால் முஃமினாக எழுப்பப்படுவான். ஒருத்த மௌத்தா போகும்போது முஷ்ரிக்காக மௌத்தா போனா அவன் முஷ்ரிக்காக தான் எழுப்பப்படுவானே தவிர அவன் தௌஹீத்வாதியாக எழுப்பப்பட மாட்டான். மரணிக்கிற நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்? அதுவரையும் நம்ம நிலைத்து நிற்கணும். இந்த கொள்கையில ஏதோ ஒரு கொஞ்ச நாளைக்கு, ஒரு 5 வருஷத்துக்கு இருப்போம், ஒரு 10 வருஷத்துக்கு இருப்போம். அந்த நேரத்தில் அமல் செய்யக்கூடிய அமல்களுக்கு அல்லாஹ்விடத்துல பதிவு செய்யப்படும். ஆனா அதுக்கான கூலி அங்க கொடுப்பானா அல்லாஹ்? ரிசல்ட் எங்க கிடைக்கும்? மறுமையில தானே. ரிசல்ட் எப்போ கிடைக்கும்? இந்த கொள்கையிலே இருந்து மௌத்தா போனாதான் இன்னைக்கு தொழுகக்கூடிய நன்மைக்கு கூட மறுமையில கிடைக்கும். இந்த கொள்கையிலே இருந்து மௌத்தா போகும்போதுதான் இன்னைக்கு நாம் செய்யக்கூடிய தர்மத்துக்கும் அல்லாஹ்விடத்துல கூலி கிடைக்கும். இதை நம்ம மனசில் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அடிப்படை என்னன்னு கேட்டா, மரணிக்கிற நேரத்தில் ஏகத்துவ கொள்கைவாதியாக, உண்மையான முஸ்லிமாக இருந்து மரணிக்க வேண்டும். அதனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்கள்ல இதை பத்தி எச்சரிக்கிறான். இப்ப நம்ம அந்த உரையை துவக்கும் போது கூட ஒரு வசனம் சொன்னோம், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் ஹக்க துகாத்திஹ். அப்படின்னா என்ன? அல்லாஹ் குர்ஆன்ல ஈமான் கொண்டவர்களை பார்த்து அல்லாஹ் அழைக்கிறான். யாரெல்லாம் மூமின்களாக அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கிறாங்களோ அவர்களை அழைத்து அல்லாஹ் சொல்றான், மூமின்களே அல்லாஹ்வை பயப்பட வேண்டிய முறையில் பயப்படுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். நீங்கள் முஸ்லிம்களாகவே என்று மரணித்து விடாதீர்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். வசனம் எத்தனை தடவை கேள்விப்பட்டிருப்போம். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு உரைகளிலுமே சொற்பொழிவு ஆரம்பிக்கும் போதெல்லாம் இந்த வசனத்தை ஓதிவிட்டு தான் ஆரம்பிப்பாங்க. ஏன்? இந்த வசனத்துல அல்லாஹ் 2 கருத்தை சொல்றான். என்ன கருத்தை சொல்றாங்க? ஒண்ணு என்ன? இப்ப குர்ஆன்ல சொன்னமா இல்லையா? ஃபர்ஸ்ட் விஷயம் என்னது? முஃமின்களே என்ன செய்யணும் அல்லாஹ் சொல்றான்? அஞ்ச வேண்டிய முறையில் அஞ்ச வேண்டும். முதல்ல அல்லாஹ்வை பயப்படணும், பயப்பட வேண்டிய முறையில் பயப்படணும். இரண்டாவது அல்லாஹ் என்ன சொல்றான்? முஸ்லிம்களாகவே தவிர மரணித்து விடாதீர்கள், முஸ்லிம்களாகவே தவிர மரணித்து விடாதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான்? இரண்டாவதாக ஒரு விஷயத்தை சொல்றான். ஃபர்ஸ்ட் தேவை நமக்கு இறையச்சம், அல்லாஹ்வுடைய பயம். அடுத்து மௌத்தா போகக்கூடிய கடைசி தருணத்திலும் முஸ்லிமாக இருக்கணும். இதை யாருக்கு அல்லாஹ் சொல்றான்? மனிதர்களே அழைத்து அல்லாஹ் சொல்றானா? சில வசனங்கள்ல பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த மனிதர்களுக்குமான அறிவுரைகள் மனிதர்களேன்னு கூப்பிட்டு அல்லாஹ் சில அறிவுரை சொல்லுவான். ஆனா இந்த வசனத்துல ஒட்டுமொத்த மனிதர்களையும் அழைத்து அல்லாஹ் சொல்றானா? மனிதர்கள்னா யாரெல்லாம் அடங்குவாங்க? எல்லாரும் அடங்கிடுவாங்க. இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள், நாத்திகர்கள் எல்லாருக்கும் அறிவுரையா இருக்கும். ஆனா இந்த அறிவுரை யாருக்கான அறிவுரை? மூமின்களை பார்த்துதான் அல்லாஹ் சொல்றான். ஏற்கனவே முஸ்லிமாக இருக்கிறாங்கல்ல, நான் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு விட்டேன், அல்லாஹ்வுடைய தூதரை ஈமான் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி மூமின்களா இருக்கிறாங்களே, அந்த மூமின்களை அழைத்து தான் அல்லாஹ் சொல்றான், நீங்க இப்ப மூமினா இருக்கிறது மட்டும் முக்கியம் இல்ல, மரணிக்கிற தருவாயிலும் நீங்கள் முஸ்லிம்களாக இருந்து மரணிக்கணும், அல்லாஹ் கட்டுப்பட்டவர்களாக மரணிக்கணும். என்ன விளங்குதா? இன்னைக்கு நாம் செய்யக்கூடிய அமல்களுக்கு மட்டும் இது மட்டும் நமக்கு முக்கியம் கிடையாது. இந்த அமல்களுக்கு அல்லாஹ்விடத்திலே நன்மைகள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் இறுதி மூச்சு வரை இந்த கொள்கையில் ஈமானில் நினைத்திருந்தால் தான் அதற்கான நன்மை கிடைக்கும் என்பது இந்த செய்தி நமக்கு உணர்த்துதா இல்லையா? அது மாத்திரமல்ல,
இதற்காகவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு துஆவை கற்றுத் தருகிறான். இன்னைக்கு நம்ம ஏகத்துவத்துல இருக்கிறோம், மகிழ்ச்சி அடையலாம். பாருங்க, நபிமார்களுடைய குடும்பத்தார்களுக்கெல்லாம் கிடைக்காத தௌஹீத் நமக்கு கிடைச்சிருச்சு. மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷப்படலாம். சந்தோஷப்பட வேண்டிய விஷயம்தான். ஏன் இன்னைக்கு நம்ம சுத்தி எத்தனையோ கோடான கோடி மக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் அவங்க எல்லாருக்கும் தௌஹீத் கிடைச்சிருச்சா? இல்ல. அதுல எத்தனையோ செல்வந்தர்கள் இருக்கிறாங்க, பெரிய பெரிய ஆராய்ச்சியாளர்கள், விஞ்ஞானிகள்ங்கிறாங்க, பெரிய படித்த பட்டதாரிகள்ங்கிறாங்க. அவர்கள் பலருக்கு கிடைக்காத ஏகத்துவம் அவர்கள் சிலருக்கு கிடைத்திருக்கிறது. ஆனாலும் பலருக்கு கிடைக்காத ஏகத்துவம் எனக்கு கிடைத்திருக்கிறது என்று ஒவ்வொருவர்களும் என்ன செய்யலாம்? தௌஹீத்வாதிகள் சந்தோஷப்படுவது முக்கியமல்ல. அந்த சந்தோஷம் உண்மையான சந்தோஷமாக எப்ப மாறணும்? கடைசி வரையிலும் இந்த கொள்கையில நிலைத்து நிற்பதற்காக அல்லாஹ்விடத்துல அப்ளிகேஷன் போட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளமும் இறைவனுடைய 2 விரல்களுக்கு இடையில தான் இருக்குது. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளமோ அல்லாஹ்வுடைய 2 விரல்களுக்கு இடையில என்ன அர்த்தம்? அல்லாஹ் நினைச்சானா ஒரு புரட்டுனா முடிஞ்சிச்சு. இன்னைக்கு தௌஹீத பேசக்கூடியவங்க பல நபர்கள் கூட ஒண்ணும் இல்லாம போயிடுவாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். தௌஹீத் எங்கள் உயிர் மூச்சு என்று கர்ஜித்தவர்களில் பலர் இன்றைக்கு தௌஹீதுக்கும் அவர்களுக்கு சம்பந்தமும் இல்லாம போன பாடங்களை, படிப்பினைகளை அல்லாஹ் நம் கண்ணு முன்னாடி காட்டிக் கொண்டிருக்கிறான். தௌஹீதுக்காக வீதி வீதியாக உழைத்தவர்கள், ஊர் ஊராக பிரச்சாரம் செய்தவர்கள், பல எதிர்ப்புகளை கண்டு தாக்கப்பட்டு அடி வாங்கியவர்களில் சிலர் இன்னைக்கு தௌஹீது கொள்கையே, தௌஹீத்வாதிகளையே கேலி செய்யக்கூடிய அளவுக்கு, தௌஹீது கொள்கையினுடைய வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடிய முயற்சி எடுக்கக்கூடிய அளவுக்கு, அதை ஏளனம் பேசக்கூடிய அளவுக்கெல்லாம் சிலர் சென்றிருக்கிறார்கள் என்றால், ஏதோ ஒரு 5 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு ஏகத்துவத்துல இருக்கிறதுக்கு இந்த கொள்கையில எந்த பலனும் கிடையாது. இன்றைக்கு 20 வயசுல தௌஹீத்வாதியா இருக்கக்கூடியவர் அடுத்த 10 வருஷத்துக்கு பிறகும், 10 வருஷத்துக்கு பிறகு அவருடைய நிலை என்ன இருக்குன்னு நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. 25 வயசுல என்ன இருக்குன்னு சொல்ல முடியுமா? இன்னைக்கு 25 வயசுல தௌஹீத்வாதியோட நிலை 40 வயசுல என்ன இருக்குன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நம்ம கையில இல்ல. அப்ப இது யாருடைய கையில இருக்குது? அல்லாஹ்வுடைய கையில. ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளமும் இறைவனுடைய 2 விரல்கள் இடையில இருக்குதுன்னா அல்லாஹ் பாப்பான். இவன் உண்மையிலே இஹ்லாஸான முறையில் இந்த கொள்கையில இருக்கிறானா, அல்லாஹ்வுக்காக உண்மையிலே தியாகம் பண்ணுகிறானா, அல்லது வேற வேற நோக்கம் இருக்குதா? சில மனிதர்களுக்காக இந்த கொள்கைக்கு வந்தானா, சில பதவிகளுக்காக ஆசைப்படுகிறானா, இதன் மூலமா அந்த உலக லாபங்களை எதிர்பார்க்கிறானா, சில அந்தஸ்துகளை எதிர்பார்க்கிறானா, சில விதமான இந்த மாதிரியான சில உலக ஷைத்தான் ஏற்படுத்துவானே. இதுல சில நேரங்களில் இஹ்லாஸில் அடிபட்டு போய் ஆரம்ப காலத்துல இருந்த அந்த தௌஹீதுடைய அந்த இஹ்லாஸ் உல தூய்மை சிலருக்கு அடிபட்டு போய் வேற வேற நோக்கங்கள் உருவாகும் போது அது நம்ம என்ன செய்யும்? கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கொள்கையை விட்டு நம்மளை தூரமாக்கும். கடைசியில் அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்? ஒரே புரட்டு தான், முடிஞ்சு போச்சு. தௌஹீத் எங்கள் உயிர் மூச்சு என்பதெல்லாம் வெறும் பேச்சாக மாறிவிடும். அவ்வளவுதான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இதற்காக தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிரார்த்தனையை அதிகமாக செய்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய உள்ளம் தடம்புரலுமா? அல்லாஹ்வுடைய தூதரே இந்த மார்க்கத்தை எத்தி வைப்பதற்குத்தான் அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். அந்த இறை தூதராக இருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆவை செய்தார்கள். என்ன துஆ? அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் ஸப்பித் கல்பி அலா தீனிக். உள்ளங்களை புரட்டக்கூடிய எனது இறைவா, எனது உள்ளத்தை இந்த மார்க்கத்திலேயே நிலைத்திருக்க செய்வாயாக. என்னன்னு புரியுதா? யார் கேட்டிருக்கா அந்த துஆவை? அல்லாஹ்வுடைய ரசூல். அல்லாஹ்வுடைய ரசூலே இந்த துஆவை அதிகமாக செய்தார்கள் என்றால் நம்ம எந்த அளவுக்கு கேட்கணும்? உள்ளங்களை புரட்டக்கூடிய எனது ரப்பே, உள்ளங்களை புரட்டக்கூடியவன் அல்லாஹ்தான். அப்ப அதனால ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, உள்ளங்களை புரட்டக்கூடியவனே எனது உள்ளத்தை இந்த மார்க்கத்திலேயே நிலைத்திருக்க செய். நிலைத்திருக்க செய்யினா என்ன? இறுதி வரை, இறுதி மூச்சு வரை நிலைத்திருக்கணும். இது 5 வருஷத்துக்கு மட்டும் இருக்க வைக்க கூடாது, 10 வருஷம் தௌஹீதாக இருக்கக்கூடாது. சில பேர் சொல்லுவாங்க, என்னப்பா இன்னைக்குதான் நீங்க எல்லாம் தௌஹீதுக்கு வந்திருக்கீங்க, நாங்க பார்க்காத தௌஹீத நாங்க தான் ஆரம்பித்து வச்சோம், நாங்க தான் ஏதோ தீக்குச்சி பத்த வச்ச மாதிரி என்ன செய்வாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க தௌஹீத், 25 வருஷத்துக்கு முன்னாடி தௌஹீத். இப்ப உங்களுக்கு எல்லாம் தெரியாது, இவங்களை பத்தி, இந்த இயக்கத்தை பத்தி தெரியாது, எங்களையே சும்மா விட்டுட்டாங்க. நாங்க வேர்வை செஞ்சிருக்கிறோம், அடி வாங்கியிருக்கிறோம், ரத்தம் செஞ்சிருக்கிறோம். எதுக்கு சிந்திரிய? யாருக்காக சிந்திரிய? மனிதர்களுடைய திருப்திக்கா?
மனிதர்களுடைய இன்னைக்கு வீடு வீடா போய் இந்த பயானுக்காக ஒருத்தர் சில பெண்மணிகள் தாவா குழுன்னு சொல்லி கூப்பிடுறாங்க சில ஊர்கள்ல, இங்கே இருக்கலாம். எந்த எண்ணத்துல போகணும்? நான் செய்யக்கூடிய இந்த பணி எந்த மனுஷனுக்கும் கிடையாது, எந்த அந்தஸ்துக்கும் கிடையாது, யாருடைய புகழ்ச்சிக்கும் கிடையாது. இதன் மூலமாக ஒரு 2 பேர் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து அதுல ஒருத்தர் இந்த ஏகத்துவத்தை அடைந்து விட்டால் அவர் செய்யக்கூடிய நன்மைகள் எல்லாம் எனக்கும் அதில் நன்மை கிடைக்கும். அவரும் சொர்க்கத்திற்கு செல்வார், நானும் சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும். இந்த அல்லாஹ்வுடைய அந்த நன்மைக்காகவே தவிர, இறைவனுக்காகவே தவிர வேறு எதற்காக இந்த கொள்கையில ஒருவர் இருந்தாலும் நிலைத்து நிற்க மாட்டார். அது எவ்வளவு பெரிய அறிஞராக இருந்தாலும் சரி, அவர் எவ்வளவு பெரிய நிர்வாகியாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பேச்சாளராக இருந்தாலும் சரி, இருந்த இடம் இல்லாமல் ஆக்கிடுவான். அல்லாஹ் பாதுகாக்கணும். நாம எதுக்காக இருக்கணும்? சில பேர் இந்த ஜமாத்துல இருந்து கொண்டு நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு அர்ப்பணிப்பா இருக்கட்டுமே, ஒரு கொடிய நற்றதா இருந்தா கூட இந்த அடையாளத்தை பார்த்து ஒரு பள்ளி வைக்க வருவார், இந்த அடையாளத்தை பார்த்து ஒரு அந்த நிகழ்ச்சிக்கு வருவார் என்பதற்குத்தான் இந்த கொடிய நற்ற. எந்த மனுஷனுடைய புகழுக்காக பதவிக்காக இல்ல என்ற எண்ணத்தில் இஹ்லாஸாக செய்ய வேண்டும். நோட்டீஸ் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு தாவா பணியாக இருந்தாலும் சரி, இஹ்லாஸாக யார் செயல்படுகிறாரோ அவர்தான் மறுமையிலே இறுதி மூச்சு வரை இந்த கொள்கையில இருந்து மரணித்து மறுமையிலே வெற்றி பெறக்கூடியவராக ஆக்குவார். அப்ப இதுல நம்ம நிலைத்திருக்க வேண்டும் என்றால் இந்த விஷயத்திற்காக அல்லாஹ்விடத்தில் என்ன செய்ய வேண்டும்? நாம் துஆவும் செய்யணும், கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கணும். இன்னைக்கு நம்ம கொள்கையில இருக்கிற சந்தோஷப்படுறதோட விட்டுடாம ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யணும்? இந்த கொள்கையிலே நிலைத்து நிற்பதற்காக கோரிக்கை வைக்கணும். என்று பார்த்தால் நீ பார்க்கிறோம், அற்பமான சில காரியங்களுக்காக இந்த தௌஹீத் கொள்கையெல்லாம் விட்டு சருகிய பல நபர்களை பார்க்கிறோம். மிகப்பெரிய நமக்கு வேதனையாக தான் இருக்கும். ஆனாலும் மார்க்க இதுல தீர்வு சொல்லி இருக்குது. முன்னாடியே இந்த மார்க்கத்துல சொல்லப்பட்டுருச்சு. நீ நினைப்பவர்களுக்கெல்லாம் நேர்வழி. சில பேர் நேர்வழிக்கு வந்தாலும் தடம் புரண்டு போயிடுவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் காலத்திலே நடந்து இருக்குதா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் காலத்திலே சில பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. சஹாபாக்கள் என்று இருந்தார்கள். பிறகு அல்லாஹ்வுடைய தோழர்களாக இருந்த சில நபர்கள் வந்த வழியை திரும்பி சென்றவர்கள் இருக்கிறார்கள். சில சம்பவங்கள்ல மிஹ்ராஜ்ங்கிற சம்பவம் நடந்தது. மூமின்களை சோதிப்பதற்காகவே, மக்களுக்கான சோதனையாகவே அந்த நிகழ்வை அல்லாஹ் ஒரு அற்புத நிகழ்வை நிகழ்த்தி காட்டினான். இன்னைக்கு அதன் பெயரால் இன்னைக்கு பிதஅத்துகளை செஞ்சு கொண்டு அனாச்சாரங்களை செய்து கொண்டு அது இந்த நாள்ல தான் நடந்தது, அந்த ரஜபு 27 தான் நடந்ததுன்னு சொல்லி மார்க்கத்துல இல்லாத ஒரு பண்டிகையை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. ஆனா மிஹ்ராஜ்ங்கிற ஒரு சம்பவம் நடந்தது உண்மை. ஆனா அந்த சம்பவம் எதற்காக? அதுல ஏராளமான படிப்பினைகள் இருக்கிறது, அதுல ஒட்டுமொத்த மக்களுக்கான சோதனை இருக்கிறது. அல்லாஹ்வுடைய வல்லமையை புரிந்து கொண்டு அல்லாஹ்வை எப்படி நம்ப வேண்டுமோ அப்படி நம்ப வேண்டும் என்பதற்கான மிகப்பெரிய ஒரு படிப்பினை இருக்குது. அப்ப அந்த சோதனையில இஸ்லாத்துக்கு வந்தவர்களே என்ன செய்யறாங்க? இது எப்படி நடக்கும் சொல்லி ஓடி போயிட்டாங்க. அதாவது மனிதனுக்கு நிகழ்த்தி காட்ட முடியாது, ரசூலுல்லாஹ்வால அது போக முடியாதுதான். ஆனா அழைத்து சென்றது யார்? அதை செய்து காட்டியது யார்? அல்லாஹ் அல்லவா? அகில உலகத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய சர்வ வல்லமை படைத்த இறைவனுக்கு முடியாதா? அப்ப இதை உணரவில்லை. அப்ப என்ன செய்யறாங்கன்னா, இந்த மாதிரியான சில சோதனைகள் அல்லாஹ் கொடுக்கும் போது சில நேரங்கள்ல கொள்கைக்கு வந்தவர்கள் செஞ்சாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சருகி வருகிறார்கள். அந்த சோதனைகள் அன்றைக்கு வேறு விதமாக இருந்தது, இன்றைக்கு வேறு விதமாக இருந்து கொண்டிருக்கிறது. அது சிலருக்கு நோயாக இருக்கலாம், நோயை கொண்டு அல்லாஹ் சோதிப்பான். சிலருக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை கொடுத்து சோதிப்பான். சிலருக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை எடுத்து சோதிப்பான். சிலருக்கு அல்லாஹ் குடும்பத்துல ஏதாவது துன்பங்களை, இழப்புகளை ஏற்படுத்தி, நஷ்டங்களை ஏற்படுத்தி சோதிப்பான். இப்படியான சில சோதனைகள் சிலருக்கு இந்த கொள்கைக்கு வந்தால் கடுமையான எதிர்ப்பு சந்திக்க நேரிடும். திருமணத்துக்கு தப்தர் தர மாட்டாங்க, அடக்கம் பண்றதுக்கு இடம் தர மாட்டாங்க, சந்தூக்கு தர மாட்டாங்க. இப்படியான சோதனைகள், எதிர்ப்புகளின் மூலமான சோதனைகள், அடக்குமுறைகள் மூலமான சோதனைகள். இந்த சோதனைகளுக்காக இப்படியெல்லாம் சோதனைகள் வரும்போது இதுல சில நபர்கள் இந்த கொள்கையை விட்டும் சருகிவிடக்கூடியவர்கள் எல்லாம் பார்க்கிறோம். இதுல ஏதாவது ஒரு விஷயத்துல எல்லாம் சோதிக்கும் போது அந்த சோதனையை சகித்துக் கொண்டு அதுல எதிர்கொண்டு இந்த கொள்கையை விட்டு விடாமல் துணிச்சலோடு இருக்கிறார்களே, அவர்கள் தான் இறுதி வரை நிலைச்சு நிற்க முடியும். இந்த சோதனைகள் ஏதாவது வந்தது என்ன செஞ்சிடறாங்கன்னா அதுல காணா போயிடுவாங்க சில நபர்கள். உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா, ஒருத்தருக்கெல்லாம் நோயை கொடுக்கறான்னு வச்சுங்களேன், ஏதோ ஒரு நோய், அந்த நோய்க்கு என்ன செய்யறாரு? ஒரு ட்ரீட்மெண்ட் பார்ப்பாரு, ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். நோய்னா மருத்துவம் பார்க்கணும் அல்லாஹ்வும் சொல்றான். அப்ப அந்த மாதிரி மருத்துவம் பார்க்கறதுக்காக போறாரு.
அப்படி போகும்போது ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலுக்கா போய் போய் லட்சக்கணக்கில் செலவு பண்ணியாச்சு, நோய் குணமடைகிற மாதிரி இல்லை. இப்போ ஒருத்தர் வர்றாங்க வந்து, நீ ஏன்பா அங்க அலைகிற, இங்க போய் நீ எத்தனை ஆஸ்பத்திரிக்கு போனாலும் அது குணம் ஆகாது, இவங்களே ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற மாதிரி. நோயை குணப்படுத்தக்கூடியவன் அல்லாஹ். அது எங்க எப்போது அது நோய் குணமும் அல்லாஹ் நாடுறானோ அப்போதான் குணமடையும். அது அந்த ஒரு விஷயத்தை முதல்ல புரிஞ்சுக்கணும். தான் ஈமானுடைய முக்கியமான விஷயம். ஆனா என்ன பண்ணுவாங்க, நீ இங்க போகாத, இங்க போ. ஒரு பாவா இருப்பார், அங்க போனீங்கன்னா அவர் என்ன செய்வாரு, ஒரு மந்திரம் ஓதி மந்திரிச்சு பூன் ஊதி கையில தருவார். அதை மட்டும் கட்டிடு, உனக்கு எந்த முசீபத்தும் வராது, எல்லாம் குணமாயிடும். இவன் பாக்குறான், என்ன செய்யறது, நம்மளும் அங்கங்க போய் சில 3 லட்சம் ரூபாய் செலவு பண்ணியாச்சு, வேற வழி இல்ல. வீட்டுல குடும்பத்தாருக்கெல்லாம் டார்ச்சர், போங்க போங்க அங்க போங்க அங்க போங்க. உடனே சரி போய் தான் பார்ப்போமே, அதோட போய் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா முடிஞ்சு. என்ன ஆகும், அவன் தர்ற கயிற்றுல சக்தி இருக்கிறது, அதை கட்டினால் நம் நோய் குணமடையும் ஒருத்தர் தாயத்து கட்டிவிட்டால், இதுக்கு முன்னாடி அவர் எத்தனை 1000 அவர் தொழுது இருந்தாலும் சரி, எவ்வளவு நோன்பு வைத்திருந்தாலும் சரி, எல்லாத்தையும் சுக்குநூறாக அது நொறுக்கி விடுகிறது. ஏன், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் தஅல்லக தமீமத்தன் ஃபக்கத் அஷ்ரக். எவன் ஒருவன் தாயத்தை தொங்க விடுகின்றானோ அவன் அல்லாஹ்விற்கு ஷிர்க் செய்து விட்டான். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஆதாரபூர்வமான ஹதீஸை பார்க்கிறோம். தாயத்தை ஒருத்தன் தொங்க விட்டான்னு சொன்னா அல்லாஹ்விற்கு ஷிர்க் செய்து விட்டான், இணை வைத்து விட்டான். அல்லாஹ்வை போன்று இந்த கயிறுக்கு ஒரு சக்தி இருப்பதாக நினைத்து விட்டான் அர்த்தம். ஷிர்க் செய்தா என்ன நிலை, அவர்களுடைய அமல்கள் எல்லாம் அழிந்து போய்விடும் என்று குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். லா இன் அஷ்ரக்த லயஹபத்தன அமலுக். நபியே, நீர் ஷிர்க் வைத்தாலும் நீர் இணை கற்பித்தாலும் உமது அமல்கள் எல்லாம் அழிந்து போய்விடும். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான். நபி ஷிர்க் வைக்க மாட்டாங்க, ஷிர்க்கை ஒழிப்பதற்குத்தான் அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ் என்ன செய்ய அனுப்பி வைக்கிறான். ஆனாலும் மக்களுக்கு எச்சரிக்கை செய்வதற்காக இப்படி ஒரு வசனத்தை அல்லாஹ் அருள்வான். நபியை பார்த்து, நபியே, நீங்க அல்லாஹ்வுக்கு இணை வச்சாலும் சரி, நீங்க செஞ்ச அமல்கள் எல்லாம் நல்லறங்கள் எல்லாம் அழிந்து போய்விடும். இணை வைக்குங்கிற இந்த பாவம் இருக்குதே, இது சாதாரண பாவம் அல்ல. நம்முடைய அமல்களை அழித்து நாசமாக்குவது மட்டுமல்ல, நிரந்தர நரகத்தில் தள்ளக்கூடிய கொடிய பாவம் இது. இந்த பாவத்தை இன்னைக்கு பார்க்கிறோம் முஸ்லிம்கள் சமுதாயத்தில், நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நம்முடைய சொந்த பந்தங்கள்லயே, சுற்றி இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமுதாயத்தில் எத்தனை வீடுகளிலே சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரை கழுத்துல தொங்குது தாவீஸ்ங்கிற பேர்ல, தாயத்துங்கிற பேர்ல. சின்ன குழந்தைகளுக்கு கையில கட்டி விட்டுருக்காங்க, இடுப்புல கட்டி விட்டுருக்காங்க, கால்ல தொங்குது. பாக்குறோமா இல்லையா? எதனால முடிஞ்சு அல்லாஹ் மேல வைக்க வேண்டிய நம்பிக்கையே கயிற்றின் மீது வச்சாச்சு. சில வீடுகளை போய் பார்த்தா தகடு தொங்குது, வீட்டு வாசல்ல தகடு. சில வீடுகள்ல பச்சை கலர்ல தேங்காய் தொங்கும், பார்த்திருப்பிய, பச்சை துணியை போத்தி அப்படி தேங்காவை கட்டி போட்டுருவாங்க. சில வீடுகள்ல பார்த்தா படிகார கல்லு தொங்கும். சில வீடுகள்ல பார்த்தா ஒவ்வொரு பொருள் டிசைன் டிசைனா கத்தாழ செடியை கொண்டு அதுல ஒரு தொங்க போட்டிருப்பாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா, சில இடங்கள்ல எலுமிச்சை மரம் கூட சேர்ந்து தொங்கும். அப்ப இந்த மாதிரியாக எதுக்குப்பா இதெல்லாம் தொங்க வைக்கிறீன்னு கேட்டா, எங்க வீட்டுக்கு எந்த முசீபத்தும் வராம தடுக்கும். நம்பிக்கை எங்க வைக்கிறாங்க வழங்குதா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், 9வது அத்தியாயம் 51வது வசனம், உள்ளை சீபனா இல்லாமா கத்தபல்லாஹுலனா. அல்லாஹ் விதித்ததை தவிர வேறு எதுவும் எங்களை அணுகாது என்று நபியை கூறுகிறார். அல்லாஹ் எதை நாடி இருக்கிறானோ அதுதான் எனக்கு வருமே தவிர எந்த ஒரு நன்மையானாலும் தீமையானாலும் அல்லாஹ் நாட்டத்தை தவிர வேற எதுவும் எங்களை அணுகாது. இதுதான் ஒரு மூமின் படிப்பினை பெற வேண்டிய முக்கியமான விஷயம். அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு பார்த்து அல்லாஹ் சொல்றான், நபியே நீங்க சொல்லுங்க, என்ன சொல்லுங்க, அல்லாஹ் எனக்கு எதை நாடி இருக்கிறானோ அல்லாஹ் விதித்ததை தவிர வேறு எதுவும் எங்களை அணுகாது. அப்படி நம்பணும். அல்லாஹ் ஒரு துன்பத்தை நமக்கு நாடி அந்த துன்பத்தை இந்த தகடு தடுத்துரும் நம்ம என்ன ஆயிரும், அல்லாஹ்வை விட இதுக்கு பவர் இருக்குன்னு அர்த்தம். அல்லாஹ் மேல நம்ம வைக்க வேண்டிய நம்பிக்கையே இதன் மீது நமக்கு இன்பத்தை தர்றது இதுதான், நம்முடைய துன்பத்தை தடுக்கிறது இந்த தகடு தான், இந்த தாயத்து தான். அப்படி நம்பினா முடிஞ்சு போச்சு. முஸ்லிம்களில் பலர் அப்படி செய்கிறார்கள். அப்ப அதை கடுமையாக எதிர்க்க வேண்டிய தௌஹீத்வாதிகளாக இருக்கக்கூடியவர்களாக நாமே இதை கண்டும் காணாமல் சென்றோம் என்று சொன்னால் இதெல்லாம் ஒரு பெரிய தவறாகவே நமக்கும் தெரியாது, சாதாரணமா போயிடும்.
நம்ம குடும்பத்துல நம்ம வீட்டிலேயே ஒரு பையன் இந்த மாதிரி சின்ன பிள்ளை ஒரு பையன் தாயத்தை தொங்குதுன்னு சொன்னா அது தாவா பண்ணணும். அவங்களுடைய வீட்டுல உள்ள அவங்களுடைய தாய் தந்தையருக்கு எடுத்து சொல்லணும். அந்த பிள்ளைக்கு எச்சரிக்கை செய்யணும். அதெல்லாம் என்னத்த நம்ம சொல்லியா கேட்க போகுது. கண்டு காணாம இருந்தோம்னா அது நமக்கு பெரிய பாவமா தெரியாது. ஆனா எதை அவர் மாட்டி இருக்கிறாரு? நரகத்தின் கொல்லிக்கட்டையை கையில மாட்டிருக்கிறார். இந்த உலகத்துல ஒருத்தர் தீப்படிச்சு எரியிறாருன்னா நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்போமா? என்ன செய்வோம்? அதை காப்பாத்துறதுக்கு எவ்வளவு முயற்சி எடுப்போம், எப்படி மீட்க முயற்சி எடுப்போம். இந்த உலகத்துல உள்ள வெப்பத்தை விட இந்த நெருப்புல துடிக்கும் போதே இவ்வளவு நம்ம பதறமே. இந்த உலகத்தின் வெப்பத்தை விட 69 மடங்கு கடுமையான வெப்பம் நரக நெருப்பு. அந்த நெருப்புக்குரிய காரியத்தை கையில மாட்டிருக்கிறாங்க, கழுத்துல மாட்டிருக்கிறாங்க, தாயத்துங்கிற பெயர்ல, தகடுங்கிற பெயர்ல. அதை வேடிக்கை பார்த்துட்டு போகலாமா? அதை நாம் கண்டும் காணாமல் போனோம் என்றால் நாளைக்கு நமக்கு இது போன்ற சோதனை வரும்போது நாளைக்கு இதெல்லாம் சாதாரண விஷயம், இதை நம்மளும் கட்டிக்கிறோமே போயிடும். அப்படி போனவர்கள் அப்படி பலர் இருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு அல்லாஹ் என்ன செய்வான்? சோதிப்பான். குழந்தை பாக்கியத்தை கொடுக்கறது யாரு? அல்லாஹ் தான். தான் நாடியவர்களுக்கு ஆண் மக்களை வழங்குகிறோம், தான் நாடியவர்களுக்கு பெண் மக்களை வழங்குகிறோம், தான் நாடியவர்களை ஆண் பெண் சேர்த்தும் கொடுக்கிறோம், சிலரை மலடாகவும் ஆக்கி விடுகிறோம். இதுல அல்லாஹ்வுடைய வல்லமையில உள்ளது. சிலர் போய் அதுக்குன்னு கல்யாணம் முடிஞ்சா எல்லாம் ஒரு வருஷத்துல பிள்ளை எதிர்பார்ப்பாங்க, குழந்தை இல்ல, அல்லாஹ்ட்ட துஆ செய்வாங்க. சிலர் பாக்குறோம் 10 வருஷம் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, அல்லாஹ் பிள்ளை தான், பிள்ளையே இருக்காது. அதுக்கான மருத்துவம் பல 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 டாக்டர்கிட்ட போய் கவுன்சிலிங் அங்க போவாங்க, பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணுவாங்க, கோடிக்கணக்கில் செலவு பண்ணவங்களா இருக்கிறாங்க. 15 வருஷம் 20 வருஷம் ஆகி கூட பிள்ளை இல்ல. உடனே என்ன பண்ணிடுறது? இதுக்கு மேலே அல்லாஹ் தரப்போறான், அதுக்கப்புறம் துஆ செய்யறதை நிறுத்திடுறது. சிலர் என்ன பண்ணுவாங்க? நீ இங்கெல்லாம் போய் கேட்டாலும் தராது, இதுக்கு மேல ஒரு விஷயம் இருக்குது. என்ன? அங்க போ, ஒரு ஆத்தங்கர ஒளியான்னு ஒண்ணு இருக்காங்க, அங்க போய் நீ போய் ஒரு தொட்டில, அந்த மரத்துல போய் தொட்டில கட்டு, அங்க ஒரு கயிறை கட்டு, அங்க போய் நேற்று வை, அங்க ஒரு 5 நாள் 10 நாள் தங்கு. நாகூர் ஆண்டவர்கிட்ட போய் 10 நாள் தங்குங்க, 40 நாள் தங்குங்க. எல்லாம் போறாங்க. யார் போறா? புள்ள வேணும்னு சொல்லி கேட்டு, நாகூர் ஆண்டவரை எங்களுக்கு பிள்ளைய தாங்க கேட்கிறாங்க, அவளியாங்க எங்களுக்கு குழந்தை பாக்கிட்டாங்கன்னு கேட்கிறாங்க. முடிஞ்சு போச்சா? அப்ப இவர்கள் ரமலான் மாதம் வந்து விட்டால் காலையிலிருந்து மாலை வரை நோன்பு வச்சாங்க, அந்த நோன்பு ஏத்துக்கிறப்படுமா? லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவழித்து எத்தனை தடவை ஹஜ் செய்து கொண்டாலும் அந்த ஹஜ் அல்லாஹ் ஏத்துக்குவானா? முடிஞ்சு போச்சே. குழந்தை பாக்கியம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய உற்ற தோழர்னு சொன்னமே, அந்த இப்ராஹிம் நபி அல்லாஹ் சோதிச்சானே குழந்தை இல்லாம. கல்யாணம் முடிச்சதுமே எல்லாம் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தானா அல்லாஹ்? முதுமையான பருவத்தை அடைந்த பிறகுதான் அவர்கள் குழந்தை கிடைக்கிறது. அதுவரை அல்லாஹ்விடத்தில் துஆ செஞ்சாங்க, ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், இறைவா எனக்கு சாலிஹான குழந்தையை தருவாயாக, சாலிஹான வாரிசை தருவாயாக சொல்லி அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் துஆ செஞ்சாங்க. அவங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த நபிமார்கள்ட்ட, அதுக்கு முன்னாடி வாழ்ந்த இறைநேசர்கள் அவங்க யாராவது நினைத்து அந்த மாதிரி கேட்டாங்களா? அல்லாஹ்வை தவிர வேறு எவரிடத்திலும் துஆ செய்யவில்லை. ஏனென்றால் அவர்கள் இணை வைப்போராக இருக்கவில்லை, அல்லாஹ்விடத்திலே உறுதியாக இருந்தார்கள். முதுமையான நிலையில் அல்லாஹ் அவர்களுக்கு குழந்தையை 2 குழந்தையை கொடுக்கிறான். வரலாறு படிக்கிறோமே, இப்ராஹிம் நபியை விட ஒரு இறைநேசர் இருக்கிறாங்களா? இப்ராஹிம் நபியை விட சாவுல் ஹமீது பாதுஷாங்கிற நாகூர் ஆண்டவர்ங்கிறாங்களே, அவர் பெரியவரா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறை நேசர்னு இன்னைக்கு சொல்றாங்களே இவர்கள் சாவுல் ஹமீது பாதுஷாவை, சையத் இப்ராஹிம் பாதுஷா ஏர்வாடி அவுலியான்னு சொல்றாங்களே, அஜ்மீர் ஹாஜா மொய்துங்கிறாங்களே, இவர்கள் எல்லாம் இறை நேசர்கள்ங்கிறாங்க. ஆனா இறைவனே குர்ஆன்ல என்னுடைய நேசர்னு சொன்னது யாரு? இப்ராஹிம் நபிய. அந்த இறை நேசருக்கு அல்லாஹ் லேட்டா தான் குழந்தையை கொடுத்தான், கேட்டதும் உடனே கொடுக்கல. ஆனா இங்க நாகூர் ஆண்டவர்கிட்ட கேட்டா உடனே புள்ள கிடைச்சோம், எப்படி நம்பலாம்? அது எவ்வளவு பெரிய சிறுக்கான காரியம் அது. சரி, ஈசா நபிட்ட போய் ஒருத்தர் என்ன செய்யறாரு? குழந்தைய கேட்கிறார், ஈசா நபியே எனக்கு பிள்ளைய தாங்க, புள்ள பாக்கியத்தை அல்லாஹ்விடத்துல வாங்கி தாங்கன்னு ஒருத்தர் கேட்கிறார். துஆ செய்யலாமா? ஈசா நபின்னா யாரு? இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவர்கள் என்ன செய்யறாங்க? நம்புறாங்க. இயேசுவேன்னு போய் என்ன செய்யறாரு? ஒருத்தர் துஆ செய்யறார். இயேசு கிறிஸ்து யாரு? ஈசா நபி. ஈசா நபி யாரு? நாகூர் ஆண்டவரை விட, நாகூர் ஆண்டவர் இறைநேசரா இல்லையான்னு யாருக்கும் தெரியாது. ஆனா அல்லாஹ்வினால் இவர் நல்லடியார், இறை நேசர் என்று சொல்லப்பட்ட ஒரு இறை தூதர் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம். அந்த ஈசா நபி இடத்துல போய் துஆ செய்தால் ஷிர்க்குன்னு வழங்கி இருக்கிறோமே, அப்படி யாரும் துஆ செய்ய கூடாதுன்னு எல்லாருமே ஒத்துக்கொள்கிறோமே.
அப்போ நாகூர் ஆண்டவர்கிட்ட போய் துவா செஞ்சா மட்டும் அதுக்கு பேர் என்னது? அதுக்கு பேர் முறுக்கா? அப்போ அது சிறுக்கு இல்ல, அது முறுக்குங்கிறாம முறுக்காது. அப்போ இப்படிதான் சொல்றாங்க, சிறுக்கும் கிடையாது முறுக்கும் இல்லைன்னு ஒருத்தர் பயன் பண்ற. அதுக்காக சொல்றேன், தர்காவில போய் கேட்கறது சிறுக்கு இல்லையா முறுக்கு இல்லையா, அது ஒரு ஃப்ளோவில் அப்படி பேசுறாங்க எதிரே மோனையா. இவர்களுக்கெல்லாம் சிறுக்கு வைப்பது முறுக்கு சாப்பிடுவதை போன்று. அப்ப இந்த நிலையில எதுக்கு இதை சொல்றோம் என்றால், தௌஹீதுவாதிகள் மிக கவனமாக இருக்க வேண்டும். இது போன்று பல்வேறு சோதனைகளை அல்லாஹ் தரும்போது ஒருபோது நாம் என்ன செய்து விடக்கூடாது? துவண்டு விடக்கூடாது, தடுமாறி விடக்கூடாது, சருகி விடக்கூடாது, மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இதே மாதிரி இப்ப தர்காவுக்கு போக கூடாதுன்னு நம்ம சொல்றோம். ஏன் கூடாதுன்னு சொல்றோம்? எதனால அங்க கூடாதுன்னு சொல்றோம்? அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய காரியம் நடக்குது. இணை வைக்கக்கூடிய காரியம்னா என்ன? எப்படி? அல்லாஹ்வுடைய ஆற்றல், அல்லாஹ்வுடைய ஆற்றல் அவங்களுக்கு இருக்குது மட்டும் இல்ல, அல்லாஹ்வுடைய ஆற்றல் ஏதாவது ஒரு ஆற்றல் அவங்களுக்கு இருக்கு நம்பினாலும் சிறுக்கு தான். அப்படி நம்புறாங்க. அல்லாஹ்வுடைய ஆற்றலில் எந்த ஒரு ஆற்றலும் எந்த மனிதனுக்கும் கிடையாது. அப்படி நம்பணும். ஏன்? வலமிய குல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக யாரும் இல்லை நம்புறோம். அதான் தௌஹீத். தௌஹீத்னா என்ன? அல்லாஹ்வுக்கு நிகர் யாரும் இல்லை என்று உளப்பூர்வமா நம்புறோமே அல்லாஹ்வே, அதுதான் தௌஹீத். ஆனா இன்னைக்கு எப்படி நம்புறாங்க தெரியுமா? அல்லாஹ்வுக்கு நிகர் யாரும் இல்லதான், ஆனா அல்லாஹ்வுடைய ஆற்றல்களில் சில ஆற்றல்கள் வேறு சிலருக்கும் இருக்கு நம்புறாங்க. அதான் அவுலியாக்களுக்கு இருக்குன்னு நம்புறாங்க. உதாரணத்துக்கு சொல்றேனே, இப்போ நான் பேசுறத நீங்க பாக்குறீங்க. ஏன் பாக்குறீங்க? உங்களுக்கு கண்ணு இருக்கு, பாக்குறீங்க. அல்லாஹ்வும் பாக்குறானா இல்லையா? அப்ப அல்லாஹ்வுக்கு பார்க்கக்கூடிய ஆற்றல் இருக்குது, நமக்கும் பார்க்கக்கூடிய ஆற்றல் இருக்குது. ரெண்டு ஒண்ணா? ரெண்டு ஈக்குவலா? அப்ப அல்லாஹ்வுடைய ஆற்றல் தான் நமக்கு இருக்குது, அப்படி சொல்லலாமா? ஏன் சொல்லக்கூடாது? மரணிச்சு இப்போதைக்கு உசுரோட இருக்கிறோம். உசுரோட இருந்தவங்க நமக்கு அந்த தன்மை, அல்லாஹ்வுடைய தன்மை நமக்கு இருக்குதா இல்லையா? அல்லாஹ் பாக்குறான், அல்லாஹ்வும் கண்ணு இருக்குது, எல்லாம் பாக்குறான், நமக்கு கண்ணு இருக்குது, நம்மளும் பாக்குறோம். ரெண்டு ஈக்குவல் தானே? வெரி குட். அதாவது நம்ம பாக்குறோம்னா எவ்வளவு பார்க்க முடியும்? இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், இந்த சோத்துக்கு பின்னாடி என்ன நடக்கும் எந்த சாதனமும் இல்லாம பார்க்க முடியுமா? இந்த தடுப்புக்கு பின்னாடி என்ன நடந்துகிட்டு இருக்கு, யாரோ போயிட்டு வந்தாங்க, என்ன செஞ்சுக்கிட்டு யாருக்கு தெரியுமா? தெரியாது. இந்த பில்டிங்ல என்ன பேசிக்கிட்டு இருக்கா பார்க்க முடியுமா? தெரியாது. எந்த சாதனமும் இல்லாமல் குறிப்பிட்ட தூரத்தை மட்டும்தான் நம்மளால செய்ய முடியும், பார்க்க முடியும். கடற்கரையில போய் நிக்கிறீங்க, கடற்கரையில நம்ம ஈசிஆர்ல போய் கடல்ல போய் பாக்குறோம், பீச்ல போய் அங்க இருந்து நீங்க பாக்குறீங்க, பார்த்து ஸ்ரீலங்கா தெரிஞ்சிருமா? தெரியாது. ஒரு கோடு தான் தெரியும். ஏன்? அதுக்கு மேல நம்ம கெப்பாசிட்டி இல்ல, பார்க்கக்கூடிய ஆற்றல் இல்ல. ஆனா அல்லாஹ்வுக்கு இந்த உலகம் மட்டுமல்ல, இந்த உலகத்தை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சராசரங்கள், இன்னும் இது மாதிரியான பல கேலக்சி இருக்குது, அனைத்தையும் கண்காணிக்கக்கூடிய சர்வ வல்லமை படைத்தவன் தான் இறைவன். இப்படி நம்பணும் அல்லாஹ்வை. அல்லாஹ்வை நம்புறதுன்னா, அல்லாஹ்வுக்கு தெரியாமல் இந்த உலகத்திலே ஒரு இலை கூட உதிராது. ஒரு இலை உதிர்ந்தால் அல்லாஹ்வுக்கு தெரியும். அந்த மாதிரியான ஆற்றல் இவர் எவருக்கும் கிடையாது நம்பணும். அதே மாதிரிதான் இப்ப நான் பேசுறத நீங்க கேட்கறீங்க, நீங்க பேசினா நான் கேட்பேன், அல்லாஹ்வும் கேட்கிறான். ரெண்டு ஒண்ணா? அவன் எப்படி கேட்பான்? அவனிடத்தில் நம்ம பேசுறது நம்ம குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்குள்ள இருந்து பேசினாதான் கேட்கும். எந்த சாதனமும் இல்லாமல் கேட்பதாக இருந்தா குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்குள்ள தான் இருக்கணும். அதுவும் நான் பயான் பண்ற மாதிரி ரெண்டு பேரு ஒரே நேரத்துல பயான் பண்றோம். உங்களுக்கு புரிய முடியுமா? ஒரு 5 பேரு ஒரே நேரத்துல, இவர் ஒரு தலைப்புல பேசுற, அவர் ஒரு தலைப்புல, ஒரே நேரத்துல. எதுக்கு ரெண்டு தாய் பேச போறோம்? அவருக்கு ஒரு தலைப்பு, எனக்கு ஒரு தலைப்பு. நேரம் வந்து எனக்கு ஒரு மணி நேரம், அவருக்கு ஒரு மணி நேரம் இருக்கான்ப்பா. ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல 1 மணி நேரம் பேசுறீங்கப்பா அப்படிங்கிறாங்க. என்ன ஆகும்? மண்டையதான் பிச்சுக்கு நிற்போம். என்னப்பா செய்யறீங்க? ஒண்ணும் புரியாது. இதுதான் மனிதனுடைய நிலை. ஆனா அல்லாஹ்வுக்கு, அல்லாஹ்விடத்துல இன்னைக்கு 800 கோடி மக்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னா, உலகத்துல வாழ்றாங்கன்னு சொன்னா, இந்த 800 கோடி பேரும் அல்லாஹ்விடத்துல துஆ செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்க. தனித்தனியாக அவரவர்களுடைய கோரிக்கை அல்லாஹ்விடத்துல கேட்கிறார்கள். எந்த நேரத்துல, ஒரே நேரத்துல கேட்டாலும் சரி, எந்த மொழியில் கேட்டாலும் சரி, எந்த இடத்திலிருந்து கேட்டாலும் சரி, அதை தனித்தனியாக அறியக்கூடிய பவர், ஆற்றல் அல்லாஹ்வை தவிர வேறு எவருக்கும் இல்லை என்று நம்ப வேண்டும். அதான் தௌஹீத். ஆனா தர்காவாதிகள் எப்படி நம்புறாங்க தெரியுமா? நாகூர் ஆண்டவர்கிட்ட போய் நான் அவுலியாவே எனக்கு பிள்ளையை தாங்கன்னு கேட்கிறாங்களே, எந்த நியத்துல கேட்கிறாங்க?
நான் கேட்கக்கூடிய இந்த துவாவை அவர் செவியேற்கிறார். என் கண்ணு முன்னாடி ஒரு மனிதன், நான் ஒருத்தர் உதவி கேட்கிறேன் மனிதன்கிட்ட, ஒரு மனிதன் முன்னாடி மனிதன் நிற்கும் போது கேட்கும் போது அவருக்கு விளங்கும். ஆனா கண்ணுக்கு தெரியாவிட்டாலும், அல்லாஹ் நம் கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் எப்படி அல்லாஹ் செவியேற்கிறானோ அந்த மாதிரி நான் துவா செய்வதை அல்லாஹ்வை போன்று இவரும் செவியேற்கிறார். நான் கேட்பதை மட்டுமல்ல, என்ன மாதிரி எத்தனை நபர் கேட்டாலும் சரி, எந்த மொழியிலிருந்து கேட்டாலும் சரி, எந்த ஊரிலிருந்து நாகூர் ஆண்டவரேன்னு கூப்பிட்டாலும் அவருக்கு கேட்கும். நம்புறானா இல்லையா? அதனாலதான் இங்க உட்கார்ந்து நாகூர் ஆண்டவர் அழைக்கிறான். நாகூர் ஆண்டவர் மட்டுமல்ல, முஹையதீன் ஆண்டவர்னு கூப்பிடுறாங்களே. புதுக்கோட்டையில இருந்து கொண்டு நம்முடைய பாட்டிமார்கள் எல்லாம் அந்த காலத்துல நிறைய பேருக்கு எப்படி சொல்லி வச்சிருந்திருக்காங்க பாருங்க. தடுக்கி விழுந்தா கூட யா அல்லாஹ்னு வாயில வராது, பொய்யதீன் ஆண்டவளேன்னு கூப்பிடுவாங்க. மையதீன் ஆண்டவளை பிரசவ வழியில துடிக்கும் போது பெண்களுக்கு சொல்லி கொடுப்பாங்களாம், மையதீன் ஆண்டவளை கூப்பிடு அப்படின்னு. அந்த அளவுக்கு துன்பத்தின் போது கூட மையதீன் ஆண்டவளன்னு சொல்ல வச்சாங்களே. எந்த அர்த்தத்துல சொல்லி வச்சாங்க? அதுக்கு கூப்பிடுறதும் சாதாரணமா கடந்துடக்கூடாது. எந்த நியத்துல கூப்பிடுறாங்க? நான் கூப்பிட்டால் அவருக்கு கேட்கும். எங்க பகதாதில் அடங்கப்பட்டிருக்கக்கூடிய முஹைதீன் அப்துல் காதிர் ஜிலானி செவியேற்கிறார். என்ன மாதிரி எத்தனை நபர் கூப்பிட்டாலும் சரி, கேரளாவில இருந்து கூப்பிட்டாலும், மலேசியாவில இருந்து யா முஹைதீன் கூப்பிட்டாலும் அவருக்கு விளங்கும். எந்த மொழிகள் கேட்டாலும் விளங்கும், எந்த நேரத்தில் கேட்டாலும் விளங்கும். அப்படி நம்புறாங்களே, அல்லாஹ்வை போன்று அவருக்கும் கேட்கும் என்றால் இதுதான் இணை வைப்பு. இதுக்கு பேர் தான் ஷிர்க். இதைதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனை போல் எதுவும் இல்லை. வஸமீஉல் பஸீர், அவன் செவியேற்பவனாகவும் பார்க்கக்கூடியவனாகவும் இருக்கிறான். அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹ் செவியேற்கிறான். ஆனால் அவன மாதிரி எதுவும் இல்லை. அவன மாதிரி நீ செவியேற்பதை நினைச்சுக்கிட்டு அவனை மாதிரி நினைச்சிடக்கூடாது. அவனை போல் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், அவன் செவியேற்கிறான், பார்க்கிறான். விளங்குதா? இது அடிப்படை. இந்த அடிப்படை நம்ம வழங்கிக்கிறேன்னு இன்றைக்கு என்ன செய்யறாங்க, சில நபர்கள் பயான் பண்ணுவாங்க. தர்காக்கு போக கூடாதுன்னு விளங்கிட்டோம், தாயத்து கட்டக்கூடாதுன்னு விளங்கி இருக்கிறோம், மௌலிது ஏன் ஓதக்கூடாதுன்னு சொல்றோம். அல்லாஹ்வுடைய ஆற்றலை அல்லாஹ்வுடைய தூதருக்கு இருப்பதாக என்ன செய்யறாங்க, அரபில கவிதையாக எழுதி வைத்துக் கொண்டு பள்ளிவாசல்ல உட்கார்ந்து ஓதுறாங்க. யார் யா நபி ஸலாம் அலைக்கும், யா ரசூல் ஸலாம் அலைக்கும் அல்லாஹ்வுடைய தூதரை அழைத்து அவர்களிடத்துல போய் நீங்க தான் எங்க பாவத்தை மன்னிக்கணும், கஃபிரு அன்னி துனூபி, நீங்க தான் எங்க பாவத்தை மன்னிக்கணும்னு சொல்லி அவங்கள்ட்ட போய் துஆ செய்கிறார்கள். அல்லாஹ்வை தவிர வேற யாரிடத்திலும் பிரார்த்தனை செய்யக்கூடாதுன்னு குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான். பள்ளிவாசல்களில் அல்லாஹ்வை தவிர வேற எவரையும் துஆ செய்திடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அந்த பள்ளிவாசலில் உட்கார்ந்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே துஆ செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஷிர்க்கை செய்கிறார்கள். இதனால் ஷிர்க்குங்கிறோம். இதே மாதிரி அல்லாஹ்வுடைய ஆற்றலை எதிலெல்லாம் வைக்கிறார்களோ பிற படைப்புகளுக்கு வைத்தால் அது எல்லாமே ஷிர்க் தான். அது புதுசு புதுசா இன்னைக்கு ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறான்னு வச்சுக்கிறேங்க, அதுல அல்லாஹ்வுடைய ஆற்றலை மற்றவர்களுக்கு கொடுக்குறாங்களான்னு பார்க்கணும். இன்னைக்கு என்ன செய்யறாங்க, பெரிய பெரிய ஆளுங்கள் பேர்ல பெரிய ஜிப்பா போட்டுக்கிட்டு, தொப்பி போட்டுக்கிட்டு, பெரிய தாடி வச்சுக்கிட்டு சுப்ஹானல்லாஹ்னு 2-3 டைலாக்க விட்டுட்டு பெரிய பெரிய இறையச்சவாதி மாதிரி காட்டிக்கிட்டு ஷிர்க்கை நோக்கி அழைக்கிறார்கள். அதுல ஒன்று என்னது, சூனியம். சூனியம் இருக்குன்னு பயான் பண்றாங்க. நம்மளும் யூடியூப்ல அது இதுன்னு பார்த்துக்கிட்டு ஆமா இருக்குது போல, குர்ஆன்ல கூட அல்லாஹ் பல இடங்களை சிஹ்ர்னு சொல்லதானே செய்யறான், அப்ப சூனியம் இருக்குது போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போயிடுறாங்க. சிஹ்ர் என்று குர்ஆன்ல வருது உண்மை, சிஹ்ருங்கிறது வருது, சிஹ்ர் வர்ற மாதிரி பல இடங்கள்ல இப்லீஸ்னு தான் வருது. இப்லீஸ்னு ஒருத்தன் இருக்கிறான், இப்லீஸ்னு குர்ஆன்ல வந்துட்டதுனால இப்லீஸ் நல்லவன் ஆயிடுவானா? ஷைத்தான்னு குர்ஆன்ல வருது, அப்ப ஷைத்தான் ஒருத்தன் இருக்கிறான், சரி அதுக்காக ஷைத்தான் நல்லவன் ஆயிடுவானா? சிலைகள்னு குர்ஆன்ல வரதான் செய்யுது, சிலைகள்னு இருக்கதான் செய்யுது. ஆனா சிலைகளுக்கு உண்மையான சக்தி அல்லாஹ்வுடைய சக்தி இருக்குதா? சிலைகள்ங்கிறது இருக்கிறதுனால அது உண்மையான சக்தி இருக்குதா? இல்ல. இன்னும் சொல்ல போனா சிஹ்ர்னு அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்கள்ல பயன்படுத்தலாம். எப்படி பயன்படுத்தலாம், எந்த அர்த்தத்தில் பயன்படுத்தலாம்? அதாவது உண்மை போன்று ஒரு பொய்யான ஒரு விஷயத்தை உண்மை போன்று மக்களுடைய கண்களை வயப்படுத்தின ஒரு விஷயத்திற்கு தான் சிஹ்ர் என்ற அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுது. அது கூட யார் பயன்படுத்தின வார்த்தையா அல்லாஹ் பதிவு செய்யறான்? இறை மறுப்பாளர்கள் பயன்படுத்தின வார்த்தை. அது குர்ஆன்ல சிஹ்ர்னு வரக்கூடிய வார்த்தைகளை பெரும்பான்மையான வார்த்தை யார் பயன்படுத்தின வார்த்தை? சில நபிமார்கள் சில அற்புதங்களை உண்மையாக அல்லாஹ்விடத்திலிருந்து பெற்ற அற்புதங்களை செய்து காட்டும் போது இதெல்லாம் அந்த அற்புதம் கிடையாது, இது சிஹ்ர் செய்கிறாரு, உண்மை மாதிரி என்ன செய்யறாரு, கண் கட்டி வித்த நடத்துறாரு, இப்படியான வார்த்தைக்கு அவர்கள் பயன்படுத்தின வார்த்தை சிஹ்ர். சில பேர்கள் இந்த சிஹ்ர் அந்த சில மேஜிக்கான விஷயங்களை கட்டு வைத்துக் கொண்டு அது தந்திரத்துல செய்யல, மந்திரத்துலதான் இந்த மந்திர சக்தி இருக்குன்னு சொல்லி மக்களை ஏமாத்தலாம். அந்த காலத்திலையும்
அதுக்கு அவன் பயன்படுத்தின பேரு சிகிரு. இதைதான் அங்கே சிகிர் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுதே தவிர அப்படி என்ன நம்பணும்? சூனியம்ங்கிற ஒரு கலை மக்களிடத்துல அன்று முதல் இன்று வரை இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அதற்கு ஆற்றல் கிடையாது நம்பணும், அதுக்கு சக்தி கிடையாது நம்பணும். விளங்குதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதான் சொல்றாங்க, சூனியத்தை ஒரு உண்மை என்று நம்பிவிட்டால் அவன் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி ஆதாரப்பூர்வமான ஹதீஸாக இருக்கு. சூனியத்தை பொய்யும் நம்பணும், சூனியத்தை உண்மை என்று நம்பிவிட்டால் என்ன அர்த்தம்? உண்மையிலேயே அந்த சிகருக்கு சக்தி இருக்குது. எவனோ இருந்த இடத்துல இருந்து எங்கேயோ இருந்து கொண்டு ஒருத்தனுடைய கைகால முடக்க முடியும், எந்த சாதனமும் இல்லாமல், எந்த ஒரு ஆயுதமும் இல்லாமல் எங்கேயோ இருந்து கொண்டு கைகால் முடங்கணும்னு அவன் மந்திரத்தை ஓதிட்டானா இங்க கைகால் முடங்கிடும். எங்கேயோ இருந்து கொண்டு அவன் அங்க மந்திரத்தை ஓதிட்டானா ஒருத்தனுக்கு வாய் பேச முடியாம ஆயிரும் நம்புறமே. இது யாருடைய ஆற்றல்? அல்லாஹ்வுக்கு மட்டுமுள்ள ஆற்றல். இருந்த இடத்திலிருந்து ஒருவனுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல், எந்த சாதனமும் இல்லாமல், இருந்த இடத்திலிருந்து எந்த சாதனமும் இல்லாமல் ஒருவரை பாதிப்படைய செய்ய முடியும்னா இறைவனால் மட்டும்தான் முடியும். ஒருத்தனை வாய் பேச முடியாம ஆக்கணுமா, ஒருத்தன் நடக்க முடியாம ஆக்கணுமா, ஒருத்தனுக்கு செல்வங்களை இழக்க வைக்கணுமா, இது எல்லாமே இருந்த இடத்திலிருந்து சாதனங்கள் இல்லாமல் ஒரு விஷயத்தை செய்ய முடியும் என்றால் அது அல்லாஹ்வுடைய ஆற்றல். ஏன்? அல்லாஹ் அப்படிதான் குர்ஆன்ல சொல்றான், குன் ஃபயகூன், ஆகு என்றால் ஆகிவிடும். இறைவனுடைய ஆற்றல். அல்லாஹ் அரிசில இருந்து கொண்டு ஆகுனா போதும், எதை செய்யணும் நாடுறானோ அது ஆகு என்றால் ஆகிவிடும், முடிஞ்சிச்சு. இது மாதிரி எங்கேயோ இருந்து கொண்டு ஒரு மனிதன் அதே மாதிரி இருந்த இடத்திலிருந்து ஒருத்தனுடைய கைகால முடக்க முடியும் நம்பணும்னா இது இறைவனுடைய ஆற்றலை போய் அந்த மனுஷனுக்கு வைக்கிறது தானே, இதுவும் ஷிர்க் தானே. எதனால் தர்கா வழிபாடு எதிர்த்தோமோ, எதனால் தகடு தாயத்தை எதிர்த்தோமோ, எதனால் மௌலிதை எதிர்த்தோமோ, எதனால் நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கிறத ஷிர்க் என்று சொல்கிறோமோ, சகுனம் பார்ப்பதை ஷிர்க் என்று சொல்கிறோமோ, அதே காரணம், அதே விஷயம் இன்றைக்கு சிகிருங்கிற விஷயத்துல இருப்பது தெரிந்திருந்தால் தெரிந்தவுடன் என்ன செய்யணும்? ஒரு தௌஹீத்வாதி, ஆஹா, ஷிர்கின் வாடை கூட தம் மீது படிய விட்டுறக்கூடாது. ஷிர்க் என்பது மிகப்பெரிய ஒரு பாவம், அதனுடைய தன்மை சிறிதளவு கூட நம்ம இடத்தில் வந்துவிடக் கூடாது என்பதில் உறுதியா இருக்கக்கூடிய ஒரு தௌஹீத்வாதி இதன் மீது நம்பலாமா? இதன் நம்பிக்கை வைக்கலாமா? யாரோ ஒருத்தர் பயான் பண்ணிட்டாரு, அவர் பெரிய ஒரு இளையச்சவாதி மாதிரி இருக்கிறாரு, அதனால அவர் சில வசனங்களை சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுக்காக சில ஹதீஸ்களை காட்டி விட்டார் என்பதற்காக ஹதீஸ்களை காட்டினாரு. அந்த ஹதீஸோட நிலை என்னன்னு சிந்திச்சோமா? அதனுடைய உண்மை தன்மை என்னன்னு பார்த்தோமா? அல்லாஹ்வுடைய வசனத்துக்கு எதிராக ஒரு செய்தி இருக்குமே ஆனால் அது எப்படி ஹதீஸாக இருக்க முடியும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனுக்கு முரணாக பேசுவார்களா? குர்ஆனுக்கு நீ எதிராக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யகூலு ஸாலிமூன், அநியாயக்காரர்கள் பேசிக் கொள்கிறார்கள். எப்படி பேசிக் கொள்கிறார்கள்? சூனியம் செய்யப்பட்ட மனிதரை தான் இவர்கள் பின்பற்றுகிறார்கள் என்று அநியாயக்காரர்கள் தான் பேசுவார்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சூனியம் செய்ய ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியம் செய்யப்பட்டதாக யார் பேசிக் கொள்வதாக அல்லாஹ் சொல்றான்? அக்கிரமக்காரர்கள், அநியாயக்காரர்கள் தான் பேசிக் கொள்வதாக குர்ஆன்ல வருது. ஆனா இங்க என்ன பண்ணுது? ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியம் செய்யப்பட்டதாக ஒரு செய்தி இருந்தால் குர்ஆனுக்கு நேரடியாக முரண்படுதா இல்லையா? இது மாதிரி பல வசனங்களுக்கு, இது ஒரு வசனம் மட்டுமல்ல, பல வசனங்களுக்கு முரண்படக்கூடிய ஒரு செய்தியை அது அறிவிப்பாளர் வரிசை சரியா இருக்கின்ற ஒரே காரணத்துக்காக அதை தூக்கி பிடித்துக் கொண்டு ஷிர்கான காரியத்தை நோக்கி மக்கள் அழைக்கிறாங்கன்னா அதுலயும் சில தௌஹீத்வாதிகள், இந்த மாதிரி தௌஹீத்வாதிகள் தர்காவை விட்டு விலகிய, தகடு தாயத்திலிருந்து விலகிய, மௌலிதிலிருந்து விலகி இருக்கக்கூடிய சில தௌஹீத்வாதிகள் இன்னைக்கு அல்லாஹ்வுடைய ஆற்றலை பிறருக்கு வைக்கக்கூடிய வேறு சில காரியங்களை போய் விழுந்துறாங்க. அப்ப இதுல போய் தடம் புரண்டு விட்டால் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகிறோம்? எல்லாத்திலையும் சமரசம் செய்யக்கூடிய நிலைமைக்கு ஆகிவிடும். அந்த நிலைமைக்கு பல தௌஹீத்வாதிகளே தடம் புரண்டு போகக்கூடிய நிலை இருக்கிறது. அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருளாக இருக்கக்கூடிய இந்த ஏகத்துவம் என்பது இறுதி மூச்சு வரையில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் இது யாருக்கு அல்லாஹ் நாடி இருக்கிறானோ அவர்களுக்குத்தான் கிடைக்கும். இந்த விஷயத்திலே நாம் உறுதியாக எதிலெல்லாம் இன்னைக்கு இது சூனியம் மட்டுமல்ல, சூனியம் மாதிரி வேற ஒண்ணு புதுசா ஒருத்தம் கொண்டு வருவான், அதுல அல்லாஹ்வுடைய ஆற்றலை பிறருக்கு வைக்கக்கூடிய விஷயம் இருக்குதான் நம்ம செக் பண்ணணும், ஆய்வு செய்யணும். அது எந்த காரியமாக இருந்தாலும் இறைவனுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு ஆற்றலை பிறருக்கு கொடுக்கக்கூடிய எந்த ஒரு பேர்ல வந்தாலும் சரி, புதுசான காரியம் வந்தாலும் ஷிர்கினுடைய தன்மை இருக்குமேயானால் அது தூக்கி வீசிவிட வேண்டும். அப்ப அப்படியான விஷயத்தில் யார் உறுதியாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் இந்த கொள்கையில் நிலைத்து நிற்க முடியும். அந்த நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் இறுதி மூச்சு வரையிலும் இந்த கொள்கையில் நிலைத்து நிற்பதற்கு நாம் இந்த கொள்கையை சரியான முறையில் புரிந்து அல்லாஹ்வை நம்ப வேண்டிய முறையில் நம்பி அல்லாஹ்விடத்தில் உதவி தேடக்கூடியவர்களாக, அல்லாஹ்விடத்தில் இதற்காக துஆ செய்யக்கூடியவர்களாக ஆக வேண்டும். வல்ல ரஹ்மான் நம்ம இறுதி மூச்சு வரையிலும் ஏகத்துவ கொள்கையிலேயே வாழ்ந்து மரணிக்கக்கூடிய வாக்கியத்தை தந்தருள் புரிவானாக என்று பிரார்த்தித்து
எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.